श्रीमते रामानुजाय नमः। यो नित्यम् अच्युत पदाम्बुज युग्मरुग्म व्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। यत्पदाम्बोरुहध्यान विद्वस्ता शेषकल्मषः वस्तुताम् उभयातोऽहं யாமுனேயம் நமாமிதம். சுவாமி யாமுனாச்சாரியருடைய நிர்ஹேதுக கடாட்சத்தினாலேயே அடியேன் ஒரு பொருளாக ஆனேன் என்று சுவாமி ராமானுசர் தெரிவிக்கிறார். சுவாமி யாமுனாச்சாரியர் தம்முடைய கருணை மிகுந்த கடாட்சத்தினாலே திருக்கச்சி பெருமாள் கோவில் என்னும் திவதேசத்திலே இளையாழ்வார் என்ற திருநாமத்தோடு சுவாமி ராமானுசர் யாதவ பிரகாசரிடத்திலே கல்வி பயின்று கொண்டிருக்கிற அந்த சமயத்திலே தம்முடைய திரு கண்களாலே குளிர கட்டாட்சித்தார் யாமுனாச்சாரியர். அந்த கட்டாட்சத்தினாலேயே தாம் அந்த யாதவ பிரகாசருடைய சம்பந்தத்தை விட்டு மேற்கொண்டு திருக்கச்சி நம்பியினுடைய ஆதரத்தை பெற்று ஸ்ரீ பேரொருளாள பெருமானுடைய கைங்கரியத்தில ஈடுபட்டவராய் பின்னர் பெரிய நம்பிகள் எனும் ஆச்சாரிய சம்பந்தத்தையும் பெற்று பின்னர் யாமுனாச்சாரியருடைய நூல்கள் கிரந்தங்களையெல்லாம் தாம் கைவர பெற்றவராய் இந்த சம்பிரதாயத்தையே நன்கு நடத்தக்கூடிய சாமர்த்தியத்தையும் பெற்று ஜெகதாச்சாரியராக விளங்கினார் என்று பார்க்கிறோம். அப்படி சுவாமி யாமுனாச்சாரியருடைய திருக்கண் கட்டாட்சத்திற்கே அமைந்திருக்கிற வைபவம். குளிர்ந்த திருக்கண்களாலே ராமானுசரை கட்டாட்சித்தார். மேலும் இந்த உலகத்தினுடைய உஜ்ஜீவனத்திற்காக பல நூல்களை சாதித்திருக்கிறார். அந்த நூல்களினுடைய துணை கொண்டுதான் சுவாமி ராமானுசர் பின்னர் பற்பல கிரந்தங்களை இயற்றி அருளினார். இதையெல்லாம் அடிப்படையாக கொண்டுதான் இன்றும் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயம் என்பது நன்கு தழைத்து ஓங்கி நிற்கிறது. ஆக யாமுனாச்சாரியர் தம்முடைய திருக்கண்களாலேயும் கட்டாட்சித்து ராமானுசரை நல்வழிப்படுத்தினார். மேற்கொண்டு பல நூல்களையும் அருளி செய்தார். அந்த நூல்களை துணையாக கொண்டே சுவாமி ராமானுசர் சம்பிரதாயத்தை நன்கு தழைத்து ஓங்கும்படி செய்தார். அப்படி யாமுனாச்சாரியருடைய நூல்களுக்கு அமைந்திருக்கிற பெருமை. யாமுனாச்சாரியருக்கு முன்னர் சுவாமி நாதமுனிகள் நூல்களை அருளி செய்திருந்தாலும் அந்த நூல்கள் எல்லாம் நமக்கு இப்பொழுது கிட்ட பெறவில்லை. அந்த நூல்களிலே அங்கொன்றும் இங்கொன்றுமாய் சில பகுதிகள் மட்டும்தான் நமக்கு கிடைக்கிறது. தற்பொழுது ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே ஆச்சாரியர்கள் அருளி செய்திருக்கிற நூல்களுக்குள்ளே முதல் நூல் நமக்கு கிடைப்பது எதுன்னு சொன்னால் அது யாமுனாச்சாரியர் அருளி செய்திருக்கிற நூல்கள் தொடக்கமாகத்தான் நமக்கு கிட்டுகிறது. அந்த யாமுனாச்சாரியர் அருளி செய்திருக்கிற நூல்களுக்குள்ளேயும் மிகவும் சிறப்பு வாய்ந்தது என்று கீதார்த்த சங்கிரகம் என்னும் நூலை தெரிவிக்கலாம். என்ன காரணம் என்றால் இந்த பகவத்கீதை என்னும் சாஸ்திரத்தை நன்கு கற்று உணர்ந்த பின்னர் தான் யாமுனாச்சாரியர் ஆளவந்தாருங்கிற அந்த பட்ட பெயரோடு ராஜ்யத்தை நிர்வகித்துக் கொண்டிருந்த அந்த சமயத்திலே இனி இந்த ராஜ்ய செல்வமோ இந்த ஐஸ்வர்யமோ இதெல்லாம் தாழ்ந்தது. ராஜாங்கிற இந்த பகுதியில பதவியில இருந்து கொண்டு நன்கு அரசாட்சி புரிவதுங்கிறது நமக்கு தகாது. நமக்கு உற்றேன் உகந்து பணி செய்து உன பாதம் பெற்றேன் என்று எம்பெருமானுடைய திருவடிகளை விட்டு அகலாமல் சேர்ந்திருந்து செய்யப்பட வேண்டிய கைங்கரியம் அதுதான் இந்த ஜீவாத்மாவிற்கு பிராப்தமானது என்பதை தெரிந்து கொண்டவராய் சந்நியாச ஆசிரமத்தை எடுத்துக்கொண்டு திருவரங்கத்திலே இருந்து இந்த சம்பிரதாயத்திற்காக பல கைங்கரியங்களை செய்தார். அப்போ அந்த ராஜ்யத்தை எல்லாம் துறப்பதற்கே எது காரணமாக இருந்ததுன்னா அது பகவத்கீதை என்னும் சாஸ்திரம். அப்படிப்பட்ட அந்த பகவத்கீதைங்கிற சாஸ்திரத்தினுடைய பொருளை தாம் எப்படி உளமாற புரிந்து கொண்டாரோ அந்த அர்த்தத்தை ஜகத்தில் இருக்கிற அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். அவர்களும் இந்த பகவத்கீதையினுடைய பெருமையை நன்கு உணர்ந்து எம்பெருமானிடத்துல ஈடுபட வேண்டும் என்கிற காரணத்தினாலே கீதார்த்த சங்கிரகம் பகவத்கீதையினுடைய பொருளை மிகவும் சுருக்கமாக 32 ஸ்லோகங்களின் மூலமாக நமக்கு அருளி செய்திருக்கிறார். அந்த கீதார்த்த சங்கிரகத்தை தான் நாமும் பல தினங்களாக அனுபவித்துக் கொண்டு வருகிறோம். கீதார்த்த சங்கிரகத்தினுடைய 3வது ஸ்லோகத்தை அனுபவிக்க தொடங்கினோம். கீதார்த்த சங்கிரகத்தினுடைய 3வது ஸ்லோகம் மத்தியமே பகவத் தத்துவ யாதாத்மிய அவாப்தி சித்தையே ஞான கர்மாபி நிர்வர்த்தியோ பக்தி யோகா பிரகீர்த்திதா. இந்த 3வது ஸ்லோகம் என்பது பகவத்கீதையினுடைய மத்தியம ஷட்கம், நடுவாக இருக்கக்கூடிய 6 அத்தியாயங்கள். 12வது அத்தியாயத்திற்கு அதாவது 7வது அத்தியாயம், 8வது அத்தியாயம், 9வது அத்தியாயம், 10, 11, 12 இந்த 6 அத்தியாயங்களுடைய
பொருளினுடைய சுருக்கம், அதுல விளக்கப்படுகிற பொருள் என்ன என்பதை சுருக்கமாக இந்த ஸ்லோகத்திலே தெரிவிக்கிறார். மத்தியமே பகவத் தத்துவ யாதாத்மிய அபாப்தி சித்தையே. மத்தியமேன்னு சொன்னால் மத்தியம ஷட்கத்திலே என்று பொருள் கொள்ள வேண்டும். மத்தியமே ஷட்கே என்ன விளக்குகிறார்? பகவத் தத்துவ யாதாத்மிய அபாப்தி சித்தையே. பகவானாகிற தத்துவம், பரதத்துவம், பரமாத்மா, ஸ்ரீமன் நாராயணன், அந்த பகவானுடைய யாதாத்ம ஞானம், பகவானை பற்றியதான தெளிவான ஞானம், அந்த அறிவு நமக்கு ஏற்பட வேண்டும். அந்த அறிவை முழுமையாக பெற்று அனுபவிக்க வேண்டும் என்கிற அந்த பயன், அந்த பயனையே லட்சியமாக கொண்டதாய் ஞான கர்மாபி நிர்வர்த்தியோ பக்தி யோகா. பக்தி யோகத்தின் மூலமாகத்தான் பகவத் தத்துவ யாதாத்ம ஞானமே நமக்கு ஏற்படும். பகவான் எப்படிப்பட்டவர்ங்கிறத நாம உணர வேண்டும்னு சொன்னால் அதற்கு வழியாக இருப்பது பக்தி யோகம். அந்த பக்தி யோகம் நமக்கு எப்படி ஏற்படும்னா, எதன் மூலமாக பக்தி யோகத்தை சாதிக்கலாம்னு சொன்னால் ஞான கர்மாபி நிர்வர்த்தியோ. ஞான யோகம், கர்மயோகம், இந்த இரண்டையும் செய்ய செய்ய ஆத்ம சாட்சா்காரம் ஏற்படும். ஜீவாத்மா தம்மை தாமே உணர்ந்து கொள்ளலாம். ஜீவாத்மா தம்மை உணர்ந்து கொண்டார்னு சொன்னால் பகவானுக்கு நான் அடிமை என்பதை உணர்வார். அதனாலேயே பக்தி தொடர்ந்து, பக்தி யோகம் பிறந்து, அன்பு பிறந்து, இடைவிடாமல் பகவானை குறித்து பக்தி யோகத்தை செய்ய செய்ய பகவானை உள்ளபடி அறியலாம். இவ்விஷயம்தான் இந்த 6 அத்தியாயங்களிலே விளக்கப்பட்டிருக்கிறது. கண்ணன் பெருமான் கீதையிலே பக்தி யோகத்தை இந்த 6 அத்தியாயங்கள்ல விளக்கி இருக்கிறார். அந்த பக்தி யோகம் எப்படி ஏற்படும், அதற்கு என்னென்னலாம் தேவையோ அதையெல்லாம் இந்த நடுவான 6 அத்தியாயங்கள்ல விளக்கி இருக்கிறார் என்பதை இந்த ஸ்லோகத்திலே ஆளவந்தார் தெரிவிக்கிறார். இத்தை கீதார்த்த சங்கிரக ரக்ஷை என்னும் வியாக்கியானத்திலே சுவாமி வேதாந்தாச்சாரியர் அற்புதமாக அதனுடைய பொருளை வடமொழியிலே விவரிக்கிறார். அந்த வியாக்கியானத்தை தான் நாம் அனுபவித்துக் கொண்டு வருகிறோம். அதிலே மத்தியமேங்கிற சொல்லினுடைய விளக்கத்தை பார்த்தோம். மத்தியமேன்னு இருந்தாலும் இதற்கு முன் ஸ்லோகத்திலே எப்படி பூர்வ ஷட்கேனங்கிற அந்த பதம் இருக்கிறதோ அதே போல இவ்விடத்திலையும் ஷட்கங்கிற அந்த சொல்லை சேர்த்து கொண்டுதான் பொருள் பார்க்க வேண்டும். ஆக மத்தியமேன்றதுக்கு பக்கத்துல ஷட்க சொல்லை கொண்டு வந்து அதையும் விபக்தி சேர்க்க வேண்டும். 7ஆம் விபக்தியை சேர்த்து மத்தியமே ஷட்கே, நடுவான ஷட்கத்திலே என்று அர்த்தம் பார்க்க வேண்டும் என்று தெரிவித்தார். மேற்கொண்டு பகவான்கிற சப்தத்தை விளக்கினார். பகவான்கிற சப்தம் இயற்கையாக யாரை குறிக்கும்னு சொன்னால் அது பரமபுருஷன், பரதத்துவமான எம்பெருமான மட்டும்தான் இந்த பகவான்கிற சொல் இயற்கையாகவே குறிக்கும். இயற்கையிலே அதனுடைய பொருளாக பொருள்படி பார்த்தாலும் அல்லது இடுகுறியாக ரொம்ப காலமா நெடுங்காலமா இந்த சொல் இன்னாரத்தான் குறிக்கும்னு சொன்னால் அது இடுகுறின்னு பெயர். அல்லது காரண பெயர், இந்த காரணத்தினாலே இந்த பெயர் இவரைத்தான் குறிக்கும்னு சொன்னால் அது காரண பெயர். இந்த 2 விதத்திலையும் பகவான்கிற சொல் காரணத்தின் அடிப்படையிலும் சரி அல்லது இடுகுறியின் அடிப்படையிலும் சரி அது பரமாத்மா பரதத்துவம் ஒன்றையேதான் இந்த பகவான்கிற சொல் குறிக்கும் என்பதைத்தான் விளக்கினார். மத்தியம ஷட்கோக்த சகல ஜகதேக காரணத்துவ நிர்தோஷத்வ கல்யாண குணாகரத்வ யோகினி பரஸ்மின் பிரம்மணி பிரத்யக்ஷரம் பிரகிருதி பிரத்யய ரூடிபிஷ்ட பகவத் பராசராதிபிர் நிருக்தோ திரஷ்டவ்யா. பராசரங்கிற ரிஷி, வேதவியாசருடைய தகப்பனார் பகவத் பராசரர் தம்முடைய ஸ்ரீ விஷ்ணு புராணம் என்னும் கிரந்தம், அந்த புராண நூலிலே இப்படித்தான் இதனுடைய பொருளை விளக்கி இருக்கிறார். பகவான்கிற சொல் தன்னடையே அதனுடைய இயற்கையிலேயே பரதத்துவத்தை தான் குறிக்கும்ங்கிறத அந்த ஸ்ரீ விஷ்ணு புராணத்துல அழகா நிர்வச்சனம், இப்படித்தான் இது அமையும்ங்கிறத நிர்ணயித்து காட்டி இருக்கிறார் என்பதைத்தான் தெரிவிக்கிறார். அதனுடைய சங்கிரகம் என்ன என்பதையும் இவ்விடத்திலே வேதாந்தாச்சாரியர் எடுத்து காட்டுகிறார். யஸ்ய ஏஷ சங்கிரஹா, இதோ அதனுடைய சுருக்கம். எதனுடைய சுருக்கம்? எப்படி ஸ்ரீ விஷ்ணு புராணத்திலே பராசர ரிஷி பகவான்கிற சொல் பரதத்துவத்தை தான் இயற்கையிலேயே குறிக்கும்னு விளக்கி இருக்கிறாரோ அதனுடைய சுருக்கம் இங்கே தெரிவிக்கிறேன். தத்ர பூஜ்ய பதார்த்தோக்தி பரிபாஷா சமன்விதா சப்தோயம் ந உபசாரேன அந்யத்ர உபசாரதா. ஸ்ரீ விஷ்ணு புராணத்திலே 6வது அம்சத்திலே 5வது அத்தியாயத்திலே 77வது ஸ்லோகமாக இது அமைந்திருக்கிறது. தத்ர பூஜ்ய பதார்த்தோக்தி பரிபாஷா சமன்விதா. பூஜ்ய பத அர்த்தம், அதாவது இந்த பகவான்கிற சொல் மிகவும் உயர்ந்த அந்த பரதத்துவத்தை தான் குறிக்கிறது. பூஜ்ய பதார்த்தோக்தி என்றால் என்ன அர்த்தம்? பூஜிக்க தகுந்ததாய், மிகவும் வழிபட தகுந்ததாய்
உயர்ந்ததாக இருக்கக்கூடிய பொருளிடத்துல மட்டும்தான் இந்த சப்தம்ங்கிறது பிரயோகிக்கப்படலாம். பகவான்கிற சொல் யாரிடத்துல பிரயோகிக்கலாம்? வழிபட தகுந்தவர், மிகவும் உயர்ந்தவர், நம்மாலே வணங்கத்தக்கவர் என்ன யார் ஒருவர் இருக்கிறாரோ அவரை குறித்து தான் இந்த சொல்லை பயன்படுத்தலாம். பூஜ்ய பதார்த்தோக்தி பரிபாஷா சமன்விதா. அப்படித்தான் பெரியோர்கள் ரொம்ப காலமாக இந்த சொல்லை இன்னார் இடத்துலதான் பிரயோகிக்கலாம்னு பரிபாஷான்னு சொன்னால் நெடுங்காலமாக இப்படித்தான் கூறப்பட்டிருக்கிறது, வழக்கத்திலேயே இப்படித்தான் அமைந்திருக்கிறது. சப்தோயம் அயம் சப்தா, இந்த பகவான்கிற சொல் ந உபச்சாரேன, ஏதோ ஒரு உபச்சாரத்திற்கு ஏதோ ஒரு மரியாதைக்காக இன்னார் இடத்துல கூறப்படுகிறது, பரதத்துவத்தினிடத்துல ஒரு மரியாதை நிமித்தமாக பகவான்கிற சொல் பயன்படுத்தப்படுகிறதான்னு கேட்டால் அப்படி அல்லவா, உபச்சாரத்திற்காக அல்ல. உண்மையிலேயே இதனுடைய முக்கியமான பொருளாகவே பரதத்துவம் தான் குறிக்கப்படுகிறார். அந்நியற்ற உபச்சாரத்தா, வெறும் பரதத்துவமான பரபிரம்மத்தினிடத்துல இது உபச்சார வழக்கு சொல் அல்ல. ஆனால் மற்றவர்களிடத்துல பயன்படுத்தினார்னு சொன்னால் அங்கெல்லாம் உபச்சாரத்திற்காக கூறப்படுகிறதுன்னு அர்த்தம். அப்ப பரதத்துவத்தினிடத்துல பகவான்கிற சொல் இயற்கையிலேயே பொருள்படும். ஆனால் மற்றவர்களிடத்துல பகவான்கிற சொல்ல பயன்படுத்தினால் அங்கெல்லாம் ஏதோ ஒரு வழக்கு உபச்சாரத்திற்காக சில அம்சங்கள்ல இருவருக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கிறது. அந்த ஒற்றுமையினுடைய அடிப்படையில இந்த சொல் பயன்படுத்தப்படுகிறது. இதி அயம் ச பிரம்மசப்தஸ்ய பரஸ்மின்னேவ முக்கியத்வே நிர்தர்சனதயா ஷாரீரக பாஷ்ய ஆரம்பே தர்ஷிதோ பகவத் சப்தவத் இதி. இன்னும் மேலும் ஸ்ரீபாஷ்யத்திலையும் எம்பெருமானார் இத்தை விளக்கி இருக்கிறார்ங்கிறத தான் தெரிவிக்கிறார். அயம் ச பிரம்மசப்தஸ்ய பரஸ்மின்னேவ, அயம் சனா இந்த பகவான்கிற சொல்லும் அதே போல பிரம்மங்கிற சொல்லும், இந்த இரண்டு சொற்களும் பரஸ்மின்னேவ முக்கியத்வே, பரஸ்மின் என்றால் பரதத்துவம், பரமாத்மாவினிடத்துல மட்டும்தான், பரஸ்மின்னேவ பரமாத்மாவினிடத்துல மட்டும்தான், முக்கியத்வே நிர்தர்சனத்தையா முக்கியமாக பிரம்மங்கிற சொல்லும் அதே போல பகவான்கிற சொல்லும் முக்கியமாக நேரடியாக யாரை குறிக்கும்னு சொன்னால் அது பரமாத்மா ஒருவரைத்தான் குறிக்கும். நிர்தர்சனத்தையா அவரை ஒருவரையே காட்டுகிறது என்பதை ஷாரீரக பாஷ்ய ஆரம்பே, ஷாரீரக பாஷ்யம் என்பதுதான் ஸ்ரீபாஷ்யம். ஷாரீரகம் என்பது அந்த பிரம்ம சூத்திரத்துக்கு உண்டான பெயர். பிரம்மத்தை பத்தின விசாரம். பிரம்மம் எப்படி இருக்கிறார்? ஷாரீரியா இருக்கார். ஷரீரம்ங்கிறது உடல், ஷாரீரின்னு சொன்னால் உள்ள இருக்கிற ஆத்மா, ஆத்மாவுக்கு ஷாரீரின்னு பெயர். ஆத்மா எடுத்துக்கொண்டிருக்கிற உடலுக்கு ஷரீரம்னு பெயர். இப்ப இந்த ஜெகத்தனைத்தும் பிரம்மத்துக்கு ஷரீரம் தானே. இந்த ஜெகத்துல இருக்கிற சேத்தன அச்சேதனங்கள் அனைத்தும் சேர்ந்து இருந்திருக்கிற இந்த உலகம், இந்த ஜெகத்துங்கிறது பகவானுக்கு ஒரு அவருடைய திருமேனியில ஒரு இடத்திலேயே இது அடங்கி விடுகிறது. அப்ப பெருமானுடைய உடலாகத்தான் இந்த ஜெகத் இருக்கிறது, அவருடைய திருமேனியாகத்தான் இந்த ஜெகத் இருக்கிறது. அப்ப இது ஷரீரம், இந்த ஜெகத்து ஷரீரம். அப்ப பகவான் யாரு? உள்ள இருக்கிற ஆத்மா அவர் தானே. அப்ப அவருக்கு ஷாரீரின்னு பெயர். அதனாலதான் அந்த பிரம்மத்தை குறித்த விசாரத்துக்கு ஷாரீரக சூத்திரம்னு பெயர். பிரம்மசூத்திரம்ங்கிற அந்த நூலுக்கு ஷாரீரக சூத்திரம், ஷாரீரியான பிரம்மத்தை பற்றின விசாரம், அவரை பற்றின விளக்கமாக அமைந்திருப்பதினாலே ஷாரீரக சூத்திரம்னு அதற்கு பெயர். அந்த ஷாரீரக சூத்திரத்தினுடைய பாஷ்யம் ஷாரீரக பாஷ்யம். ஷாரீரக பாஷ்ய ஆரம்பே, ஷாரீரக பாஷ்யத்தினுடைய ஆரம்பம், அதனுடைய தொடக்கத்திலே முன்னுரையிலேயே சுவாமி எம்பெருமானார் இத்தை நன்கு விளக்கி இருக்கிறார். எத்தை விளக்கி இருக்கிறார்? பகவான்கிற சொல்லோ பிரம்மங்கிற சொல்லோ முக்கியமாகவே பரமாத்மா ஒருவரைத்தான் எப்பொழுதும் குறிக்கும் என்பதை ஷாரீரக பாஷ்யத்தினுடைய ஆரம்பத்திலே காட்டி இருக்கிறார். தர்ஷிதோ பகவத் சப்தவிதி, பகவான்கிற அந்த சப்தத்தை போலத்தான் பிரம்ம சப்தமும் கொள்ளப்பட வேண்டும். அப்ப இரண்டு சொற்களும் நேரடியாக பரஸ்மின் பிரம்மம், அந்த அதாவது பரமாத்மா ஒருவரை மட்டும்தான் குறிக்கும். ஷாரீரக பாஷ்யத்தினுடைய தொடக்கத்திலே இப்படிதான் எம்பெருமானார் தெரிவிக்கிறார். பிரம்ம சப்தேனச்ச ஸ்வபாவதோ நிரஸ்த நிகில தோஷோ அனவதிகாதிசய அசங்கியேய கல்யாண குணகணாக புருஷோத்தமோ அபிதீயதே. சர்வத்திர பிருஹத்வ குணயோகேன ஹி பிரம்ம சப்தः பிருஹத்வம் ச ஸ்வரூபேன குணைஷ்ட யத்ர அனவதிகாதிசயம் சோஸ்ய முக்கியார்த்தः சச்ச சர்வேஸ்வர ஏவ தஸ்மாத் அந்யத்ர தத் குணலேஷ யோகாத்
ஔபசாரிகா பகவத் சப்தவத் என்று அழகா தெரிவிக்கிறார். அப்ப பிரம்ம சப்தம்ங்கிறது ஸ்வபாவமாகவே நிரஸ்த நிகில தோஷ அனவதிகாதிசய அசங்கேய கல்யாண குணகணா புருஷோத்தமோ அபிதீயதே. பிரம்மசப்தம்ங்கிறது இயற்கையிலேயே அனைத்து தோஷங்களுக்கும் எதிர்த்தட்டானவராய் எல்லா கல்யாண குணங்களுக்கும் ஒரே இருப்பிடமானவரான புருஷோத்தமனான திருமால் ஸ்ரீயப்பதி ஒருவனையே அந்த சொல் குறிக்கும். சர்வத்திர பிருகத்வம் குணயோகேனஹி பிரம்மசப்தா. எல்லா இடத்திலையும் இந்த பிருகத்வ குணயோகேன, அதாவது பிருகத்வம்னு சொன்னால் என்ன அர்த்தம்? எங்கும் நீக்கமர நிறைந்து இருக்கிறவர் யாரோ அவர் தான் பிரம்மம். பிருகத்வம்னு சொன்னால் நிறைய வியாபித்து இருத்தல். இந்த இடம் அந்த இடம்னு சொல்லாத அளவுக்கு எல்லா இடத்திலையும் நீக்கமர நிறைந்து இருப்பவர் யாரோ அவர் தான் பிரம்மம். அந்த குணம் இருப்பதினால, பிருகத்வம்ங்கிற குணம் இருப்பதினால தான் அவருக்கு பிரம்மங்கிற பெயரை ஏற்படுகிறது. எல்லா இடத்திலும் நீக்கமர நிறைந்திருக்கிறதுங்கிற அந்த பண்பு, அந்த குணம் யாரிடத்துல இருக்கும்? அது புருஷோத்தமனான பரமாத்மா அவர் ஒருவரிடத்துல மட்டும்தானே இருக்கும். பிருகத்வம் ச ஸ்வரூபேன குணைஷ்ட யத்ர அனவதிகாதிசயம் சோஸ்ய முக்கியோர்த்தா. முக்கியமாக இந்த பிருகத்வம் அந்த குணம் யாரிடத்துல இருக்கும்னா ஸ்வபாவமாகவும் குணத்தினாலையும் இயற்கையிலையும் அதே போல தன்னுடைய குணங்கள் பண்புகளாலையும் எல்லா இடத்திலையும் நீக்கமர நிறைந்திருக்கிற தத்துவம் யாரோ அவரிடத்துல மட்டும்தான் பொருந்தும். ஆகவே சஜ சர்வேஸ்வர ஏவ, தன்னுடைய ஸ்வரூபத்தினாலேயும் தன்னுடைய குணங்களினாலேயும் எல்லா இடத்திலையும் நீக்கமர நிறைந்திருப்பவர் ஒருவர் உண்டான்னு சொன்னால் பரமாத்மா ஒருத்தர் தான். அப்படி நிறைந்திருத்தல்ங்கிறது தான் பிருகத்வம்ங்கிற அந்த தன்மையை குறிக்கும். அப்ப பிருகத்வம் அவரிடத்துல இருக்குன்னா பிருகத்வத்தின் அடிப்படையில வருகிற பெயரான பிரம்மம் என்கிற பெயரும் அவர் ஒருவரைத்தான் குறிக்கும் என்று சொல்லி, ஆகவே தஸ்மாத் அந்நியத்ர தத் குணலேஷ யோகாத் ஔபசாரிகா பகவத் சப்தவத்து. அப்ப மத்த பேரையும் பிரம்மம்னு சொல்றோமே, சிலரிடத்திலையும் பிரம்மங்கிற சொல்ல உபயோகிக்க காண்கிறோம். அந்த பிரம்மங்கிற சொல் அவரிடத்துல உபயோகிக்கும் பொழுது முக்கியமான அர்த்தத்துல உபயோகிக்கப்படவில்லை. குணலேஷ யோகாத், பரமாத்மாவினிடத்துல இருக்கிற அத்தனை கல்யாண குணங்களுக்குள்ளே சில குணங்கள் இவரிடத்துல இருப்பதினாலே ஒரு சிறந்த ரிஷி, பராசரர் முதலான ரிஷியோ வியாசர் முதலான ரிஷிகளையோ நாரத பகவான்னு சொல்றோம், நாரதர் முதலான ரிஷிகளையோ, ஏன் யாமுனாச்சாரியர் ராமானுஜரையே பகவத் ராமானுஜர்னு சொல்றோம். இதே போல சிறந்த ஞானிகளிடத்திலே பகவானுக்கும் இவர்களுக்கும் இருக்கிற அந்த ஒற்றுமையினாலே அந்த பிரம்ம சப்தத்தையோ பகவான்கிற சப்தத்தையோ இவர்களிடத்திலையும் பிரயோகிக்கிறோம். ஆக முக்கியமான அர்த்தத்தின்படி பார்த்தால் பிரம்ம சப்தமும் பகவான்கிற சப்தமும் பரதத்துவம் ஒருவரிடத்துல மட்டும்தான் பொருந்தும் என்பதைத்தான் எம்பெருமானாரும் ஷாரீரக மீமாம்சா பாஷ்யத்தினுடைய தொடக்கத்திலே விளக்கி இருக்கிறார். பக்தேஷு பாகவத சமாக்கியாச்ச பஜனீயே பகவத் சப்தஸ்ய நாமதேயதாம் யனக்தி. அடுத்து மேல ஒரு விவரணம் தெரிவிக்கிறார். அதாவது பக்தேஷு, பக்தர்களிடத்திலே பாகவதங்கிற சொல்ல பிரயோகிக்கிறோம். பக்தர்களை பார்க்கும் பொழுதோ இவர்கள்லாம் யாருன்னு கேட்டால் பக்தர்கள்னு சொல்லலாம், பாகவதர்கள்னு சொல்லலாமே. அந்த இரண்டு சொற்களுக்கு என்ன வேறுபாடு? பக்தர்கள்னு சொன்னால் பக்தி உடையவர்கள், பாகவதர்கள்னு சொன்னால் பகவானிடத்திலே மிகுந்த அன்புடையவர்கள் அர்த்தம். பகவதா இதம், பகவானுக்குத்தான் இந்த உடல், பகவானுக்குத்தான் என்னுடைய ஜீவாத்மா, அதாவது ஜீவாத்மாவாகிற நானே அவனுடையவன், என்னுடைய உடலும் அவருக்கே, பகவானுக்கே இந்த உடல் என்று தம்மையே அர்ப்பணித்தவர் யாரோ அவர் தான் பாகவதன். பாகவதன் என்று யார சொல்லலாம்னா தன்னுடைய உடலையோ ஜீவாத்மா தன்னையோ பகவானுக்காகவே யார் ஒருவன் அர்ப்பணித்திருக்கிறாரோ அவர் தான் பாகவதன். இப்ப பக்தர்களிடத்துல பாகவதங்கிற சொல்ல பிரயோகிக்கிறோம். பக்தேஷு பாகவத சமாக்கியாச்ச, பாகவதன்ற அந்த சொல்ல பிரயோகிப்பதனால என்ன நமக்கு என்ன புரிந்து கொள்ள வேண்டும்னு சொன்னால், பக்தி யாரிடத்துல செய்யப்பட வேண்டும்? பகவானிடத்துல மட்டும்தான் செய்யப்பட வேண்டும். ஏன்னா பக்தர்களை இப்ப பாகவதன் அழைப்பதினாலே பகவானிடத்திலே பக்தி உடையவர்கள்னால இவர்கள் பாகவதர்கள். பக்தர்களை ஏன் பாகவதர்கள்னு சொல்றோம்னு சொன்னா, பகவான்கிற அந்த பரதத்துவத்தினிடத்திலே பக்தி உடையவர்கள் ஆகையினாலே, பகவானுக்குன்னு தங்களை அர்ப்பணித்தவர்கள் ஆகையினாலே பாகவதன்கிற சொல்லாலே அழைக்கிறோம். அப்ப பக்தன் பாகவதன் ரெண்டுத்தையும் பக்கத்துல அந்த சொல்ல வைத்து பார்க்கும் பொழுது பக்தி பகவான் இந்த இரண்டும் ஒற்றுமையானது, அதாவது தொடர்புடையதுன்னு தெரிகிறது அல்லவா. பக்தி உடையவன் பக்தன், பகவானுக்குன்னு தம்மை அர்ப்பணித்தவன் பாகவதன். இப்ப பக்தி யாரிடத்துல செய்யப்பட வேண்டும்? பகவானிடத்துல மட்டும்தானே செய்யப்பட வேண்டும். பக்தேஷு பாகவத சமாக்கியாச்ச பஜனீயே பகவத் சப்தஸ்ய நாமதேயதாம் யனக்தி.
அப்ப இந்த பாகவதன்கிற சொல்லிலிருந்து என்ன தெரிந்து கொள்ளலாம்? ஒரு பக்தனையே பாகவதன் அழைக்கிறோம்னு சொன்னால் இந்த பக்தி யாரிடத்துல செய்யப்படுகிறது? பகவானிடத்துல செய்யப்படுகிறது. ஆகையினாலே இவன் பகவானுக்கே தன்னை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறான். ஆகையினாலே இவன் பாகவதன் என்று அழைக்கப்படுகிறான். ஆகவே பகவான் தான் பக்திக்கு விஷயம். பஜனியே பகவத் சப்தஸ்ய, பஜனியேன்னா துதிக்கப்படுகிற, வணங்கப்படுகிற. இப்ப வணங்கப்படுகிற தன்மை யாரிடத்துல இருக்கும்னா பகவானிடத்துல மட்டும்தான் இருக்கும். பக்திக்கு யார் விஷயமாக இருக்க முடியும்னு சொன்னால் பகவான் ஒருவர் தான் விஷயமாக இருக்க முடியும். பஜனீய பகவத் சப்தஸ்ய நாமதேயதாம் வியனக்தி. அப்ப பகவான்னு சொன்னாலே பக்தி செய்ய தகுந்தவன்கிற அர்த்தத்தையும் புரிந்து கொள்ள வேண்டும்ங்கிற. இப்ப எதற்கு இதை விவரிக்கிறார்னா, மேலே பகவான்கிற அந்த சொல்லத்தான விளக்கி கொண்டு வருகிறார். பகவான்கிறதுனால என்ன புரிந்து கொள்ள வேண்டும்? பகவான்கிறதுனாலே பரமாத்மா இவர். முக்கியமாகவே இந்த சொல் பரமாத்மாவைத்தான் குறிக்கும். ஆக பகவான்கிறதுனாலே இவர் பரதத்துவம்ங்கிறத புரிந்து கொண்டோம். அடுத்து பகவான்னு சொன்னால் அப்ப அவர் பகவான் தெரிந்து கொண்டேன் அவ்வளவுதானான்னு அவ்வளவு இல்ல. அவரிடத்துலதான் பக்திய செலுத்தணும். ஒரு பக்தனை பார்த்து பாகவதன்னு சொல்றோம்னா அதுல இருந்து என்ன தெரிய வருகிறது? ஓ, பக்தின்னு சொன்னால் அது பகவானிடத்துலதான் ஏற்பட வேண்டும். எப்பொழுது இங்க எப்படி, அதாவது எப்போது யாமுனாச்சாரியர் இவ்விடத்துல பகவான்கிற சொல்ல உபயோகித்திருக்கிறாரோ அப்ப அந்த சொல்லாலேயே அவரிடத்திலே நாம பக்தியை செலுத்த வேண்டும் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். பகவான்கிற சொல்லினாலே அவர் பரதத்துவங்கிறத தெரிந்து கொள்ள வேண்டும். அவரிடத்துலதான் பக்தியை காட்ட வேண்டும், அன்பு செலுத்த வேண்டும் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். பக்தேஷு பாகவத சமாக்கியாச்ச பஜனீய பகவத் சப்தஸ்ய நாமதேயதாம் வியனக்தி. பகவானேவ தத்துவம் பகவத் தத்துவம் தத்துவமிக பிராமாணிகா பதார்த்தா. அடுத்து பகவத் தத்துவ, அந்த ஸ்லோகத்துல என்ன இருக்கு? பகவத் தத்துவ யாதாத்மி அவாப்தி சித்தையே. பகவத்துங்கிற சொல்ல விளக்கினார். அடுத்து தத்துவம்ங்கிற சொல்ல விளக்குகிறார். தத்துவம்னா எது தத்துவம்? பகவானேவ தத்துவம், பகவானாகிற தத்துவத்தை தான் இவ்விடத்துல பகவத் தத்துவம்னு தெரிவிக்கிறார். பகவானுடைய மற்றொரு தத்துவம்னு அர்த்தம் பண்ணக்கூடாது. என்னுடைய பையனா நான் வேறு, பை வேறு. அது மாதிரி இப்ப பகவத் தத்துவம்னு அர்த்தம் பார்க்கும் பொழுது ஓ பகவானுடைய தத்துவம்னு பொருள் கொள்ளக்கூடாது. பகவானாகிற தத்துவம், பகவானே தான் இவ்விடத்துல தத்துவம். பகவானேவ தத்துவம் பகவத் தத்துவம் தத்துவமிக பிராமாணிகா பதார்த்தா. அப்படின்னா என்ன அர்த்தம்? ரொம்ப சிறந்த பதார்த்தம் எதுவோ, பிராமாணிகம்னு சொன்னால் மிகவும் நம்ப தகுந்தது, மிகவும் உயர்வானது, சிறப்பானதுன்னு அர்த்தம். இவர் பிராமாணிகர் அப்படின்னு ஒருத்தரை பார்த்து சொல்றோம்னா என்ன அர்த்தம்? அவர் மிகவும் உயர்ந்தவர், நிறைய ஞானத்தோடு இருக்கிறார். அதே மாதிரி சிறந்த உண்மையான அர்த்தத்தை தான் உபதேசிப்பார், தாழ்ந்த விஷயங்களை உபதேசிக்க மாட்டார், நம்ப தகுந்தவர். இதெல்லாம் பிராமாணிகர்ங்கிற அந்த சொல்லுக்கு அர்த்தம். இப்ப இவ்விடத்துல பிராமாணிகா பதார்த்தகான்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா இப்ப உயர்ந்த தத்துவம், பிரம்ம தத்துவம் பகவத் தத்துவம்னு சொன்னால் இருக்கிறதுலயே உயர்ந்த தத்துவம் எதுவோ அதுதான் இவ்விடத்துல பகவத் தத்துவம்னு கூறப்படுகிறது. பகவத் தத்துவம் தத்துவமிக பிராமாணிகா பதார்த்தா, மிகவும் உயர்ந்த ஒரு தத்துவம், உண்மை பொருள் யாருன்னு சொன்னால் அவர் பகவான் தானே. அவராலே தான் இந்த ஜெகத் அனைத்தும் உயிர் உள்ளதாக இருக்கிறது. ஒரு சேத்தனமோ அச்சேதனமோ இருக்கிறதுன்னு சொன்னாலே அதற்கு காரணம் பரமாத்மா உள்ளே அந்தர்யாமியாக இருப்பதினாலே. அப்ப அவரால்தான் நமக்கு அத்தனை நன்மையும் ஏற்படுகிறது. நாம இருத்தல், மேற்கொண்டு செயல்களை செய்தல் அனைத்திற்குமே அவர்தான் காரணம். அப்ப அவர்தான் உயர்ந்த தத்துவம். அந்த தத்துவம் தான் இவ்விடத்துல பகவத் தத்துவம்னு தெரிவிக்கிறார். தத்வேன பிரவேஷ்டும் இத்தியஸ்ய அர்த்தம் வியனக்தி. பகவத் தத்துவ யாதாத்மி அவாப்தி சித்தையேன்னு சொன்னாரோ இல்லையோ, இப்ப அந்த தத்துவம்ங்கிறதுக்கு மேலையும் விளக்குகிறார். தத்வேன பிரவேஷ்டும் இத்தியாசிய அர்த்தம் வியனக்தி. கண்ணனே இந்த பகவத்கீதையில சொல்லும் பொழுதோ உண்மையாக என்னை அறியலாம், உண்மையாக என்னிடத்திலே வந்து சேரலாம்னு தெரிவிக்கிறார். பக்தியாது அனன்யா சக்யா அகமேவம் விதோர்ஜுன ஞாத்தும் திரஷ்டும் ச தத்வேன பிரவேஷ்டும் ச பரந்தப. பரந்தப அர்ஜுனனே, எதிரிகளை எல்லாம் நன்கு விரட்டி அடித்துற சாமர்த்தியம் கொண்டிருப்பவனேன்னு அர்த்தம். பரந்தபகன்னு அர்த்தம் எதிரிகளை எல்லாம் அப்படியே மண்ணுண்ணும்படி, அவர்களெல்லாம் ரொம்ப வருத்தத்தை அடையும்படி, தப்பிக்க செய்யும்படி, என்னால முடியல என்னை விட்டுடுன்னு அவர்கள்லாம் கையெடுத்து கூப்பும்படியாக எதிரிகளை செய்யவல்ல ஒரு சாமர்த்தியம் கொண்டிருப்பவனா அர்ஜுனன். அவ்வளவு சிறந்த வீரம் கொண்டிருக்கிறான். ஆனாலும் இப்ப கலக்கத்தினாலே தன்னுடைய வீரத்தை எல்லாம் மறந்து, செய்ய வேண்டிய தர்ம யுத்தத்தையே மறந்து அதர்மம் என்று நினைத்து கொண்டிருக்கிறான். இப்ப அவனை குறித்து இப்ப கண்ணன பெருமான் உபதேசிக்கிறார். பக்தியினாலேயே என்னை அடையலாம், பக்தியினாலேயே என்னை பார்க்கலாம், பக்தியினாலேயே என்னை தெரிந்து கொள்ளலாம். ஞாத்தும் திரஷ்டும்
தத்வேன பிரவேஷ்டும். ஞாத்தும்னு சொன்னால் அறிவது, திரஷ்டும்னு சொன்னால் பார்ப்பது, தத்வேன பிரவேஷ்டும்னு சொன்னால் அவரையே சென்று அடைவதுன்னு அர்த்தம். அப்போ எம்பெருமான அறிவதற்கும் அதே போல பார்ப்பதற்கும் அடுத்து அடைவதற்கும் பக்தி தான் காரணம், பக்தி யோகம்தான் உபாயம்னு கண்ணன் தெரிவித்தார். அதைத்தான் இவ்விடத்துல குறிப்பால உணர்த்துகிறார். பகவத் தத்துவம்ங்கிற அந்த சொல்லினாலே இந்த தத்துவம் எப்பேற்பட்ட தத்துவம் தெரியுமா? கண்ணனே தம்மை தாமே நீங்கள் எல்லாரும் என்னை அடையலாம்னு விருப்பத்தோடு கூறியிருக்கிறாரே, அப்படிப்பட்ட தத்துவம் தான் இவ்விடத்துல பகவத் தத்துவம்னு தெரிவிக்கப்படுகிறது. உண்மையாகவே அந்த எம்பெருமான நாம அடையலாம். அப்படி அடைய தகுந்த தத்துவமாக அவர் இருக்கிறார், அடைய தகுந்தவராக அந்த பரபிரம்மம் இருக்கிறார் என்பதை இவ்விடத்துல குறிப்பால உணர்த்துகிறாராம். யாதாத்மி அவாப்தி சித்தையே இதி. யாதாத்மி அவாப்தி சித்தையேங்கிற அந்த சொல்லினாலே பகவானாகிற இந்த தத்துவத்தை உண்மையாக நாம் அடையலாம்னு கண்ணன் தெரிவித்தாரே, அதுதான் இவ்விடத்திலே விளக்கப்படுகிறது. யாதாத்மியம்னா என்ன அர்த்தம்? உள்ளது உள்ளபடி அறிகைன்னு அர்த்தம். ஒரு விஷயத்தை தெளிவாக நன்கு புரிந்து கொண்டால் இப்ப யாதாத்மிய ஞானம் இருக்கிறதுன்னு தெரிவிப்பார்கள். அதேதான் இவ்விடத்துல யாதாத்மி அவாப்தி சித்தையேன்னா, அப்ப பகவான உள்ளது உள்ளபடியாக நான் அறிந்தேன், உள்ளது உள்ளபடியாக கண்டேன், உள்ளது உள்ளபடியாக அடைந்தேன். அவரை தெரிந்து கொண்டேன், அவரை நேர கண்ணால பார்த்தாச்சு, பார்த்த பிற்பாடு அவரையே அடைந்து விட்டேன் என்று அந்த ஸ்லோகத்திலே கண்ணன பெருமான் தெரிவிக்கிறான். அப்படி அடைவதற்கு பக்தி தான் உபாயம்னு உபதேசித்தான். அதே விஷயத்தை இவ்விடத்திலே ஆள வந்தார் குறிப்பாலே உணர்த்துகிறார். யாதாத்மி அவாப்தி சித்தையே இதி. ஐஸ்வர்யாதி புருஷார்த்தாந்தரோக்த ஆத்மான் ஆத்மா அனன்யார்த்தத்துவம் அனேன சூச்சிதம். அனன்யார்த்தத்துவம் இதுல கூறப்படுகிறது. அனன்யார்த்தத்துவம்னா என்ன அர்த்தம்? மற்றொருவருக்கு ஆட்படேன், பெருமான் ஒருவருக்குத்தான் இந்த ஜீவாத்மா ஆட்பட்டிருக்கும் என்கிற அந்த உண்மை தன்மை, அந்த ஆத்மாவினுடைய ஸ்வரூபத்தை இவ்விடத்திலே குறிப்பால உணர்த்துகிறாராம். சூச்சிதம்னு சொன்னால் குறிப்பாலே உணர்த்தப்படுகிறது. என்ன உணர்த்தப்படுகிறது? அனன்யார்த்தத்துவம். அனன்யார்த்தத்துவம் இவ்விடத்துல கூறப்படுகிறது. அனன்யார்த்தத்துவம்னா வேறு யாருக்கும் இந்த ஜீவாத்மா ஆட்பட மாட்டார், பகவான் ஒருவருக்கே ஆட்பட்டவர், அவரிடத்திலேயே அன்பு செலுத்துகிறார். எதற்காகனா அவரை அடைவதற்கு. அதத்தான் ஐஸ்வர்யாதி புருஷார்த்தாந்தரோக்த புருஷார்த்தாந்தரோக்தேஹே ஐஸ்வர்யாதி புருஷார்த்தாந்தரோக்தே ஆத்மா அனன்யார்த்தத்துவம் அனேன சூச்சிதம். ஐஸ்வர்யம் முதலான பொருள்கள் அதெல்லாம் ஒரு பயன் தானே. நிறைய செல்வம் வேண்டும், செல்வத்தை எல்லாம் நன்கு நியமிக்கணும்னு ஆசைப்பட்டால் அது ஐஸ்வர்யம். அந்த ஐஸ்வர்யம் முதலான அந்த புருஷார்த்தங்கள், அந்த பயன்களை எல்லாம் வேண்டும்னு சிலர் பக்தி செய்யலாம். அப்படிப்பட்ட அந்த பக்தியோ அந்த விஷயமான அந்த ஞானமோ அதெல்லாம் இவ்விடத்துல களையப்படுகிறது. அனன்யார்த்தம், அனன்யார்த்தம்னா பகவானை அடைவதற்காகவே இவ்விடத்துல பக்தி. பகவத் தத்துவ யாதாத்மிய அவாப்தி அப்படின்னு சொன்னா அந்த சொல்லாலே நாம என்ன புரிந்து கொள்ள வேண்டும்னா, ஓ பகவானாகிற உயர்ந்த தத்துவத்தை உண்மையாகவே அறிந்து உண்மையாகவே கண்டு உண்மையாகவே அடைய வேண்டும், இதுதான் என்னுடைய லட்சியம்னு யார் ஒருவர் கொண்டிருக்கிறாரோ அந்த அப்படிப்பட்ட அவருக்கு இருக்கக்கூடிய பக்தி தான் இவ்விடத்துல கூறப்படுகிறது. அப்ப ஐஸ்வர்யம் வேண்டும் என்று யார் ஒருவர் விரும்பி பக்தி செய்கிறாரோ அந்த பக்தி இவ்விடத்துல கூறப்படவில்லை. அதே போல ஜீவாத்மா தம்மை தாமே அடைய வேண்டும்னு விருப்பத்தோடு ஒருத்தர் பெருமானிடத்துல பக்தி செய்கிறார்னு சொன்னால் அந்த பக்தியும் இவ்விடத்துல கூறப்படவில்லை. ஐஸ்வர்யாதி புருஷார்த்தாந்தரோக்த, புருஷார்த்தாந்தரம் வேறு பயன்கள், மற்ற பயன்கள், ஐஸ்வர்யம் முதலான மற்ற பயன்கள் அதெல்லாம் இவ்விடத்திலே ஆத்மாவுக்கு தகுந்தது அல்ல. இப்ப ஆத்மாவுக்கு எது தகுந்தது? பகவானிடத்துல மட்டும்தான் பக்தி, அதுவும் பகவானை அடைவதற்காகவே. என்ன இப்படி இருந்தால்தான் அதுதான் நமக்குன்னு தகுந்ததாம். ஐஸ்வர்யாதி புருஷார்த்தாந்தரோக்தேர் ஆத்மா அனன்யார்த்தத்துவம் அனேன சூச்சிதம். ஆத்மாவுக்கு இதுதான் அனன்யார்த்தத்துவம். மற்ற இடத்துல இவன் பக்தியே செலுத்தக்கூடாது, அதாவது மற்ற விஷயங்களுக்காகவும் பக்தி செலுத்தக்கூடாது, மற்ற இடத்திலும் பக்தி செலுத்தக்கூடாது. பரமாத்மாவினிடத்துல மட்டும்தான் பக்தி, பரமாத்மாவை தவிர்ந்த வேறு பயன்களுக்காகவும் பக்தி அல்ல என்பதிலே உறுதியாக இருக்க வேண்டும். அதுதான் இந்த சொல்லாலே குறிக்கப்படுகிறது. யாதாத்மியம் அத்ர அனவச்சேதேன புஷ்கல மனாரோபிதம் ரூபம். அவாப்திர் அனவச்சின்ன
ஆனந்ததையா அனுபூதிஹி சைவ சித்திஹி என்று விளக்குகிறார். யாதாத்மியம் அத்ர அனவச்சேதேன புஷ்கலம் அனாரோபிதம் ரூபம். அப்படின்னா ரொம்ப புஷ்கலமாய் எம்பெருமானுடைய அந்த ரூபம், அவர் எப்படி இருக்கிறார்ன்ற அந்த முழு தத்துவத்தினுடைய உள்ளது உள்ளபடியான அறிவு. அனவச்சேதேன புஷ்கலம் அனாரோபிதம் ரூபம் அப்படின்னா என்ன அர்த்தம்? அனவச்சேதம்னா கட்டுப்படுத்தி இருத்தல். ஏதோ சில இடத்துல ஒரு விஷயத்த கட்டுப்படுத்துகிறோம். இப்போ இந்த அறைன்னு சொன்னால் 4 பக்கம் செவுறு வைத்து இது ஒரு அந்த ஆகாசம்ங்கிற அந்த ஒரு தத்துவத்தை கட்டுப்படுத்தி வைத்திருக்கிறது. ஆகாசம்ங்கிறது இந்த அறைக்குள்ள இருக்கிற இந்த வெட்ட வெளி, இவ்வளவு மட்டும்தான் ஆகாசமானு சொன்னா இல்லையே, இன்னும் இதை தாண்டி ஆகாசம் முழுமையாக வெளி எல்லா இடத்துலயும் பறந்திருக்கிறது. இப்போ ஒருவன் இந்த அறைக்குள்ள இருந்து கொண்டு இந்த ஆகாசத்தை நான் நன்கு உணர்ந்து கொண்டேன்னு சொன்னால் உண்மையா ஆகாசத்தினுடைய முழு தன்மையா உணர்ந்து கொண்டிருக்கிறானான்னு கேட்டா இல்லையே, ஏதோ இந்த அறைக்குள்ள இருக்கிற அந்த வெட்ட வெளியை மட்டும்தான் அவன் புரிந்து கொண்டிருக்கிறான். உண்மையில் ஆகாசம்ங்கிறது எல்லை இல்லாமல் எங்கும் பறந்து விரிந்திருக்கிறது அல்லவா, அதத்தான் அனவச்சேதேன. இப்ப இவ்விடத்துல இருக்கிற ஆகாசம்ங்கிறது அவச்சேதம், கட்டுப்படுத்தப்பட்டிருக்கிற ஆகாசம். ஆனால் அதே போல இப்ப பகவான் என்பவர் ஏதோ நான் சிந்திக்கிறேன், என்னுடைய சிந்தனைக்கு உட்பட்டிருப்பதனால இவ்வளவுதான் பகவான் என்று இல்லாமல் அவருடைய உண்மையான முழுமையான வடிவம், அவர் எத்தகையவர், எவ்வளவு பெரியவர், எப்படி இந்த ஜெகத்து முழுவத்திலும் அவர் நிறைந்திருக்கிறார், நீக்கமர எங்கும் நிறைந்திருக்கிறார்ங்கிற அந்த விஷயம். அனவச்சேதேன புஷ்கலம், புஷ்கலம்னா ரொம்ப பரிபூர்ணமாக இருக்கிறாரா எம்பெருமான். முழு அந்த ஆனந்தத்தோடு முழு ஞானத்தோடு எல்லா கல்யாண குணங்களோடு கூடியிருக்கிற அந்த எம்பெருமானை முழுமையாக யார் ஒருவன் உணர்கிறானோ அப்படிப்பட்ட ஒரு உணர்வு நமக்கு ஏற்பட வேண்டும். இப்ப பகவத் தத்துவ யாதாத்மியம், யாதாத்மியம்ன்ற அந்த சொல்லுக்கு என்ன அர்த்தம்னா, பகவான் என்பவர் அவருடைய முழு ரூபம் எப்படி இருக்கும்ங்கிறத நாம தெரிந்து கொள்ள வேண்டும்ங்கிற அந்த விருப்பம், அந்த விருப்பம் தான் இவ்விடத்துல யாதாத்மிய அபாப்தின்னு சொல்லப்படுகிறது. ஏதோ சில குணங்களை மட்டும் எம்பெருமானிடத்துல இருக்கிற சில குணங்களை அறிந்து கொண்டேன் அப்படி அல்லாமல், எம்பெருமான் என்பவர் எப்படிப்பட்டவர், எத்தனை கல்யாண குணங்கள் அவரிடத்துல இருக்கிறது, எல்லையில்லாத ஞானத்தோடு அவர் எப்படி திகழ்கிறார், எப்பேற்பட்ட நித்திய விபூதியில அவர் சிறந்து விளங்குகிறார். இந்த லீலா விபூதி நித்திய விபூதி அனைத்திலும் தன்னுடைய கட்டுப்பாடு தன்னுடைய அந்த வசத்தில வைத்துக் கொண்டு நீக்கமர எங்கும் நிறைந்திருக்கிறார். என்ன அவருடைய அந்த உள்ளது உள்ளபடியான தன்மையை நன்கு முழுமையாக உணர்வது. அனவச்சேதேன புஷ்கலம் அனாரோபிதம் ரூபம். ஏதோ ஒரு வடிவத்துல அவரை ஏறிட்டு இந்த வடிவம் தான் இவருக்கு என்று கொண்டால் அப்ப மற்ற வடிவங்கள் அவருக்கு இல்லைன்னு ஆகிவிடமே. அந்த மாதிரி ஒரு வடிவத்தோடு மட்டும்தான் இவர் இருக்கிறார்ங்கிறது புரிந்து கொள்வது அல்ல. இப்ப அர்ச்சாவதார விக்கிரகத்துல பெருமான சேவிக்கிறோம், கோவில்கள்ல போய் அர்ச்சா நிலையில பெருமான சேவிக்கும் பொழுது நமக்கு என்ன எண்ணம் ஏற்படலாம்? ஓ, பகவான் என்பவர் இந்த 4 திருக்கரங்களோடு 2 திருவடிகளோடு ஒரு திருமுகத்தோடு இப்படி எழுந்தருள் இருக்கிறார், இவர் தான் பகவான் நம்ம சிந்தித்து மனதாலே சேவிப்போம். ஆனா உண்மையில அவ்வளவுதான அவருடைய ரூபம்? இந்த 5 அடியோ 6 அடியோ ஒரு திருமுக மண்டலமோ 4 திருக்கரங்களோ 2 திருவடியோ இவ்வளவுதான அந்த பகவானுக்கு ரூபம்னு சொன்னால் இது பரிமிதமாக சின்ன ஒரு வடிவத்தை பெருமான் எடுத்துக்கொண்டிருக்கிறார். உண்மையில் அவருடைய வடிவம்ங்கிறது சஹஸ்ரசீருஷா புருஷா சஹஸ்ராட்ச சஹஸ்ரபா சபூமி விஸ்வதோ விருத்வா அத்தியதிஷ்ட தசாங்குலம் என்று இந்த ஜகத்து அனைத்தையுமே பெருமானுடைய ஒரு திருமேனியில ஒரு மூலையில அடக்கி விடலாமாம். அப்பேற்பட்ட பெரிய திருமேனி, ஆயிரமான திருத்தலைகள், ஆயிரமான திருத்தோள்கள், ஆயிரமான திருவடிகள், தோள்கள் 1000தாய், முடிகள் 1000தாய், துணைமலர் கண்கள் 1000தாய், பேர்கள் 1000தாய் என்று நம்மாழ்வார் தம்முடைய திருவாய்மொழியில விளக்குகிறார். அப்ப பகவான்கிற தத்துவம் நம்முடைய மனது நம்முடைய சிந்தனைக்கு அப்பாற்பட்டு ஒரு பெரிய ரூபத்தோடு பெரிய திருமேனியோடு இருக்கிறார். ஆனாலும் அர்ச்சா நிலையிலே தம்மை சுருக்கி கொண்டு இந்த ஜீவாத்மா பக்தர்களாலே அந்த பெரிய வடிவத்தை உணர முடியுமா? முடியாது. ஆகவே இவர்களுக்கு வசப்பட்டவனாக தம்மை சுருக்கமாக சுருங்கி கொண்டு இந்த சின்ன வடிவத்துல சேவை சாதிக்கிறார். ஆனா இவ்விடத்துல பக்தி யோகம் செய்பவன் இப்ப பகவானை பத்தின ஞானத்தை அடைய வேண்டும், பகவானை உள்ளது உள்ளபடி உணர வேண்டும்னு சொன்னால் அப்ப அந்த பகவான்கிற தத்துவம் எப்படி இருப்பார்னா, எப்படி வைகுந்தத்துல கட்டடங்க ஞானமாய் முழு ஆனந்தத்தோடு கூடிய அந்த வடிவம் எப்படி இருக்குமோ, நீக்கமர எங்கும் நிறைந்து எப்படி இருக்கிறாரோ அந்த பகவானுடைய தன்மைகளை எல்லாம் உணர வேண்டும்ங்கிற அந்த விருப்பம், அந்த உள்ளது உள்ளபடியான அந்த ஞானம் எனக்கு ஏற்பட வேண்டும், அதைத்தான் பயனாக கொண்டது இந்த பக்தி யோகம். அப்ப யாதாத்மியம்னு சொன்னால் அனவச்சேதேன புஷ்கலம் அனாரோபிதம் ரூபம், பகவானுடைய ரூபத்தை தான் இவ்விடத்திலே தெரிவிக்கிறார்.
உள்ளது உள்ளபடியான ரூபம்னு சொன்னால் ஏதோ சில இடத்துல கட்டுப்பட்டு சில சின்ன வடிவங்கள்ல இருக்கிற அந்த ஒரு தன்மையை மட்டும் அல்லாது எங்கும் நீக்கமர நிறைந்த தன்னுடைய இயற்கையான அந்த வடிவம் எப்படி இருக்குமோ அத்தை நான் உணர வேண்டும். அதுதான் இந்த பக்திக்கு பயன் என்று இவ்விடத்துல தெரிவிக்கிறார். அதுதான் யாதாத்மிய ஞானம்னு பெயர். பகவானை பற்றின உள்ளது உள்ளபடியான ஞானம்னு சொல்ல வேண்டும்னு சொன்னால் அவர் நீக்கமர எங்கும் நிறைந்திருக்கிறார். ஏதோ சில இடங்கள்ல மட்டும்தான் அவரை கட்டுப்படுத்த முடியும், மற்ற இடங்களை அவர் கட்டுப்படுத்த முடியாது என்றெல்லாம் இல்லாமல் இந்த ஜெகத்து முழுவதுமே அவருடைய வசத்திலே அமைந்திருக்கிறது. அவர் நம்முடைய இந்திரியங்களுக்கு அப்பாற்பட்டவர், இந்த வடிவம் தான் அவருக்கு என்றே கூற முடியாதபடி அப்படி ஒரு சிறந்த ஒரு தன்மைகளோடு ரூபத்தோடு எம்பெருமான் எழுந்தருளி இருக்கிறார் என்பதுதான் பகவத் தத்துவ யாதாத்மிய ஞானம். யாதாத்மியம்ங்கிற சொல்லுக்கு இது பொருள் என்று விளக்குகிறார். சைவ சித்திகி, சைவ சித்திகினா சயேவ சித்திகி, அதுதான் பயன். யாதாத்மியத்தை அறிவது, உள்ளது உள்ளபடியான ஞானத்தை பெறுவதுங்கிறது தான் பயன். அதுவே பயனாக கொண்டது. சித்தின்னா அதுதான் பயன். அந்த பயனுக்காக புருஷார்த்த காஷ்டாரூபத்வாத் அஸ்யாவா சித்திர் லப்திஹி. புருஷார்த்த காஷ்டை அப்படின்னா அர்த்தம் புருஷார்த்தத்தினுடைய எல்லையாம். இதுதான் உயர்ந்த புருஷார்த்தம். இதை காட்டிலும் உயர்ந்த ஒரு பயன் இருக்கிறதா? ஜெகத்துல எத்தனையோ பயன்கள் இருக்கிறது, எத்தனையோ தாழ்ந்த புருஷார்த்தங்கள் இருக்கிறது. ஐஸ்வர்யம், கைவல்யம், இது முதலான புருஷார்த்தங்களை விட்டுட்டு உயர்ந்த புருஷார்த்தம் எதுன்னு சொன்னால் பகவானை அடைவது. அப்ப புருஷார்த்த காஷ்டா ரூபத்வாத், இந்த பகவத் தத்துவ யாதாத்மியம்ங்கிறது எப்படிப்பட்ட புருஷார்த்தம்னு சொன்னால் இதற்கு மேலே இல்லைன்னு சொல்லக்கூடியதான உயர்ந்த பயனாக, உயர்ந்த புருஷார்த்தமாக இது அமைந்திருக்கிறது. புருஷார்த்த காஷ்டா ரூபத்வாத் அஸ்யாவா சித்திர் லப்திஹி, இதுவே பயன் என்று கிட்டிவிடும். இல்லையே, பகவானை பத்தி உள்ளது உள்ளபடியாக அறிகிறோம்னு சொன்னால் அறிவுங்கிறது பயனாக ஆகுமா? ஒரு விஷயத்தை அறிகிறோம், ஒரு கல்லூரியில போய் நிறைய வாசிக்கிறோம், எத்தனையோ பட்டப்படிப்புகளை வாசிக்கிறோம். வாசிக்கிறதுனால பட்டத்தை பெறுவதனால என்ன ஏற்படுகிறது? அறிவு ஏற்படுகிறது, ஞானம் ஏற்படுகிறது. அதுவே பயனா? கல்லூரியில போய் வாசித்து ஞானத்தை பெறுவது பயன் அல்ல. இந்த ஞானத்தை பெற்று பட்டப்படிப்பு பட்டத்தை வாங்கின பிற்பாடு அதற்குன்னு ஒரு உத்தியோகம் ஏற்பட வேண்டும். அந்த உத்தியோகத்திற்கு வழி சாதனமாகத்தானே படிக்கிறோம். இந்த படிப்புங்கிறது மேற்கொண்டு ஒரு நல்ல உத்தியோகம் கிட்ட வேண்டும். அந்த உத்தியோகத்தின் மூலமாக நல்ல வருமானம் வர வேண்டும். அப்ப நிறைய செல்வம் வருமானம் வருவதற்கு இந்த படிப்பு ஒரு சாதனமாகத்தான் இருக்கிறது. இப்ப எங்குமே அறிவுங்கிறது சாதனமாகத்தான் இருக்கும். ஆனா இவ்விடத்துல இப்ப யாதாத்மியம்ங்கிறது அறிவு, பகவானை பற்றி உள்ளது உள்ளபடியான அறிவு, அவர் எப்படி நீக்கமர எங்கும் நிறைந்திருக்கிறார்ங்கிற அந்த உள்ளது உள்ளபடியான அறிவையே இவ்விடத்துல பயன்னு தெரிவிக்கிறாரே, அது கூடுமா என்ற சந்தேகம் வருமே. புருஷார்த்த காஷ்டா ரூபத்வாத்து அஸ்யாவா சித்திர் லப்திஹி, இதுவே உயர்ந்த ஆனந்தமாக இருப்பதினாலே இதுவே உயர்ந்த பயன். மற்ற விஷயங்களை காட்டிலும் பகவான்கிறவர் வேறுபட்டவர். மற்ற விஷயமான அறிவு எப்படிப்பட்டதுன்னா ரொம்ப சிரமம். படிக்க படிக்க இத்தனை விஷயமா, இத்தனையும் மனசுல வச்சுக்கணுமா, இத்தனையும் ஞாபகம் வச்சுக்கணுமான்னு ரொம்ப கஷ்டமா இருக்கும். படிக்கிற சமயத்துல பிள்ளைகளை போய் கேட்டால் எவ்வளவு விஷயம், மேல மேல எத்தனையோ சொல்லி தருகிறார்கள். ஒரு நாள் படிச்சது அடுத்த நாள் மறந்து போகிறது என்று படிப்பதற்கே மிகவும் சிரமமாகத்தான் இருக்கு. அதுவும் உலகியல் கல்வி, லௌகிகமான விஷயங்களை பற்றின அறிவுன்னு சொன்னால் அது அன்றன்றைக்கு வேற, அப்பப்போ அது மாறிக்கொண்டே இருக்கிறது. சில நாள் இவ்வளவு நாள் இதை சொல்லி கொடுத்தார்கள்னா அதற்கு பின்னாடி இதெல்லாம் ரொம்ப பழைய காலத்து கல்வி. இப்ப இந்த காலத்திற்கு ஏற்றாற் போல அந்த கல்வி திட்டத்தெல்லாம் மாற்ற வேண்டும். இதுல இன்னும் நிறைய அங்கங்கு நிறைய இதற்கு டெவலப்மெண்ட்ஸ், அங்கங்க நிறைய முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கிறது. அதனால அந்த முன்னேற்றத்திற்கு ஏற்றாற் போல இப்ப கல்வி திட்டத்துல மாறுபாடு கொண்டு இன்னும் சொல்லி கொடுக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாம் வேறாக இருக்கிறதுன்னு மாத்தி மாத்தி படிப்புல மாறிக்கொண்டே போகிறது. இதையெல்லாம் படிக்கணும், ஞாபகத்துல வைத்துக் கொள்ளணும்னா நிறைய சிரமம், கடின உழைப்பு தேவை. படித்தாலும் மனதிலே நிற்பது சிரமம். அப்ப நிறைய வருத்தத்தை தரக்கூடியதாகத்தான் இந்த கல்வின்னு இருக்கிறது. இந்த ஞானமோ இந்த அறிவோ நிறைய சிரமத்தை கொடுப்பதாகத்தான் இருக்கு லௌகிக விஷயத்துல. ஆனா பகவான்கிற விஷயத்தை பத்தி அறியும் பொழுதே, ஒரு விஷயம் பகவானை அறியும் பொழுதே அத்தனை ஆனந்தம் ஏற்படும். இன்னும் மேலே மேலே பகவானை அறிய அறிய அவரை பத்தி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க ஓ அப்படியா அப்படியா அப்படியான்னு இன்னும் ஆச்சரியம் வளர்ந்து வளர்ந்து ஆனந்தம் அதிகரிக்குமே தவிர ஒரு இடத்துல கூட வருத்தம்ங்கிறதே நமக்கு ஏற்படாது. பகவான் நமக்கு இவ்வளவு நன்மை செய்கிறார், இத்தனை அவதாரங்களை எடுத்து இவ்வளவு உபதேசித்திருக்கிறார்ன்ற இந்த விஷயத்தை கேட்க கேட்க என்ன ஆகும்னா, இப்படி செஞ்சிருக்காரா இப்படி செஞ்சிருக்காரான்னு ஆச்சரியம் அதிகரிக்கும். இன்னும் அவரிடத்துல அன்பு அதிகரிக்கும், ஆனந்தம் அதிகரிக்கும். அப்ப உலக விஷயமான கல்வின்னு சொன்னால்
அதை தெரிந்து கொள்வதும் சிரமம், தெரிந்து கொண்டதை மனதில் வைத்துக் கொள்வது அதை விட சிரமம். அதுவும் நாளுக்கு நாள் மாறிக்கொண்டே இருக்கிறது. ஆனா பகவான்கிறவர் அவர் என்னைக்கும் மாறவே போறது இல்லையே, எப்பொழுதும் அன்போடத்தான் இருக்க போறார். ஒரு நாள் அன்போடு இருந்தார், இன்னொரு நாள் அன்பில்லாமல் இருக்கிறார் அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. இல்ல இத்தனை நாள் இவர் தான் பகவானா இருந்தார், இன்றிலிருந்து இன்னொருத்தர் பகவானாக இருக்கிறார், அந்த மாறுபாடும் கிடையாது. என்றென்றைக்கும் என்னிடத்துல, நான் அவரிடத்துல விருப்பம் இல்லாத சமயத்துல கூட அவர் என்னிடத்துல அன்போடுதான் இருந்திருக்கிறார். அவ பகவானிடத்துல அவருடைய குணங்களையோ அவருடைய பெருமைகளையோ ஒரு துளி கூட மாற்றம் இல்லை. வசிஷ்டர் விஸ்வாமித்தருடைய காலம் என்று அன்று அவர் எம்பெருமான பத்தி என்னென்ன நூல்கள்ல சாதித்திருக்கிறாரோ, கலியுகத்துல இன்று நான் வாசித்தாலும் அதே விஷயத்தை தானே வாசிக்க போகிறேன். அது அத்தனையும் அப்படியே தான் எம்பெருமான இடத்துல பொருத்தமாக இருக்கிறது. அன்னைக்கு விஸ்வாமித்திரர் சொன்னது வேற, இன்னைக்கு பகவான் இடத்துல இருக்கிற விஷயம் வேற. ஏதாவது மாற்ற முடியுமா? மாற்ற முடியாது. அப்ப பகவான்னு பார்த்தால் என்றென்றைக்கும் ஒருபடிப்பட்டவனா, என்னுடைய பெருமைகள்ல ஒரு குறைவும் இல்லாமல் எப்பொழுதும் பரிபூர்ணமாக முழுமையாக இருக்கிறான். ஆகவே இவரை பற்றி ஒரு சிறு துளி நமக்கு அறிவு ஏற்பட்டாலும் அதுவே சிறந்த ஆனந்த வடிவமாக இருக்கும். அத்தனை ஆனந்தம் நமக்கு கொடுக்கும். இப்ப அறிவே இவ்விடத்துல பயனாக இருக்கிறது. அதைத்தான் புரிந்து கொள்ளணும். மற்ற விஷயங்கள்ல அறிவினாலே மற்றொன்று பயன். இந்த அறிவை நாம் பெறுவது எதற்குன்னா, மேற்கொண்டு நல்ல உத்தியோகம், அதனால நல்ல வருமானம், அதனால ஆனந்தம், சுகப்படணும்னு பின்னாடிதான் சுகம் ஏற்பட போகிறது. அறிவினாலேயே சுகம் அங்க வராது. ஆனால் பகவானை பற்றி அறிவு ஏற்படும் பொழுதே அந்த க்ஷணத்திலேயே நமக்கு ஆனந்தம்ங்கிறது ஏற்படுகிறது. ஆகவே என்ன இவ்விடத்துல புரிந்து கொள்ள வேண்டும்னு சொன்னால், பகவானை பற்றின அறிவு என்பதே அது ஒரு பயன். ஜீவாத்மாவிற்கு இதுவே ஒரு சிறந்த பயனாக இருக்கும். ஆகவே இதை சித்திங்கிற சொல்லாலே சொல்லலாம். அதற்குத்தான் இவ்விடத்துல வேதாந்தாச்சாரியர் புருஷார்த்த காஷ்டா ரூபத்வா, எல்லையில்லாத சிறந்த ஒரு பயனாக இந்த பகவானை பற்றின அறிவு இருப்பதினாலே உள்ளது உள்ளபடியாக பெருமானை தெரிந்து கொள்வது அத்தனை ஆனந்தத்தை நமக்கு கொடுப்பது. ஆகையினாலே இதுவே சிறந்த பயன். ஆகவேதான் இவ்விடத்துல ஆள வந்தார். பகவத்தத்துவ யாதாத்மிய அவாப்தி சித்தையே. அவாப்தினா அதை அடைவது, அடைவதாகிற பயன் என்று தெரிவிக்கிறார். அறிவை அடைவதே இவ்விடத்துல பயன். எதை பற்றின அறிவு? பகவானை பற்றின அறிவை அடைவதே ஒரு சிறந்த பயன், ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய உயர்ந்த புருஷார்த்தமாக அது இருக்கிறது என்று இதுவரைக்கும் விளக்கினார். மேலே ஞான கர்மாபி நிர்வர்த்திய இத்தியனேன அடுத்த வரி, முதல் வரியை விவரிச்சுட்டார். மத்தியமே பகவத்தத்துவ யாதாத்மிய அவாப்தி சித்தையே ஞான கர்மாபி நிர்வர்த்தியோ பக்தி யோகா பிரகீர்த்திதா. இப்ப அடையப்படுகிற பயன் எது? பகவானை உள்ளபடி அறிகையாகிற அந்த பயன். அந்த பயனுக்கு எது சாதனம்? அதைத்தான் இரண்டாவது வரியில தெரிவிக்கிறார். ஞான கர்மாபி நிர்வர்த்திய இத்தியனேன. இந்த சொல்லால என்ன தெரிவிக்கிறாரோ ஆள வந்தார். ஞான கர்மாபி நிர்வர்த்தியங்கிற சொல்லாலே பிரதம மத்தியம ஷட்கயோகோ கிரம நியாமகா சங்கதி விசேஷா சூச்சிதா. சங்கதின்னு சொன்னால் தொடர்புன்னு அர்த்தம். பிரதம ஷட்கத்திற்கும் மத்தியம ஷட்கத்திற்கும் ஒரு தொடர்பு இருக்க வேண்டும் அல்லவா? முதல் 6 அத்தியாயத்துல கண்ணன் உபதேசித்திருக்கிறார். அடுத்த 6 அத்தியாயங்கள்ல பகவான் தன்னை பற்றி உபதேசிக்கிறார், பக்தி யோகத்தை உபதேசிக்கிறார். இப்ப இரண்டுத்திற்கும் என்ன தொடர்பு? முதல் 6 அத்தியாயங்கள்ல ஞான யோகம் கர்மயோகத்தை சொல்லி ஆத்மா ரொம்ப உயர்ந்தவர், உடல் மிகவும் தாழ்ந்தது, உடலுக்கு உண்டான சுகங்கள்லாம் ரொம்பவே தாழ்ந்தது, இதையெல்லாம் விட்டுட்டு ஆத்மா தம்மை தாமே உணர வேண்டும், அதற்கு இந்த கர்மயோகம் ஞான யோகம் வழி என்று ஆத்மாவினுடைய பெருமைகளை எல்லாம் சொல்லி ஆத்ம சாட்சா்காரம், ஆத்மாவை உள்ளபடி அறிவதுதான் உயர்ந்த பயன் அர்ஜுனா என்று முதல் 6 அத்தியாயத்துல விளக்கினார். இப்ப திடீர்னு அந்த ஆத்மா சாட்சா்காரத்தை பத்தியே விட்டுட்டு அதை காட்டிலும் பரமாத்மா எவ்வளவு உயர்ந்தவர் தெரியுமா, நான் எவ்வளவு உயர்ந்தவன் தெரியுமா என்று தம்முடைய பெருமைகளை எல்லாம் சொல்லி என்னிடத்திலே பக்தி யோகத்தை செய்வான்னு இந்த நடுவுல இருக்கிற மத்தியம சட்டத்துல உபதேசிக்கிறார். அப்ப இரண்டிற்கும் என்ன தொடர்பு? அங்க ஆத்ம சாட்சா்காரத்தை பத்தி சொன்னார். இப்ப திடீர்னு பரமாத்மா என்னை அடைவதுதான் மிகவும் உயர்ந்தது, நான் தான் சிறந்த தத்துவம் என்று தம்மை கூறி என்னை அடைவதற்கு பக்தி யோகம் தான் உபாயம் என்ன இதுல விவரித்திருக்கிறார்னு சொன்னால் ரெண்டுத்துக்கும் தொடர்பு இருக்க வேண்டுமே. அந்த தொடர்பை பகவத்கீதையில அழகா கண்ணன் தெரிவித்திருக்கிறார். ஆனா இந்த கீதார்த்த சங்கிரகத்துல அதை குறிப்பால உணர்த்துகிறாராம். அந்த சங்கத்தியே இவ்விடத்துல ஞான கர்மாபி நிர்வர்த்திய இத்தியனேன, இந்த சொல்லாலேயே இந்த பதத்தினாலேயே இரண்டத்திற்கும் உண்டான தொடர்பு என்ன என்பதை வெளிப்படுத்துகிறார். பிரதம மத்தியம ஷட்கயோகம், பிரதம ஷட்கம் மத்தியம ஷட்கம், இந்த இரண்டத்தினுடைய கிரம நியாமக சங்கதி விசேஷம். கிரமம் அப்படின்னா ஒரு வரிசையாக, அந்த வரிசை மாறாதபடி என்ன தொடர்பு,
முதல் 6 அத்தியாயத்துல என்ன விஷயம், அடுத்த 6 அத்தியாயத்துல என்ன விஷயம், ஒவ்வொரு அத்தியாயத்திலுமே ஒரு தொடர்பு இருக்கும். முதல் அத்தியாயம் முடிந்து 2வது அத்தியாயம், 2வது அத்தியாயம் முடிந்து 3வது அத்தியாயம்னா ஒவ்வொரு அத்தியாயத்துக்குமே நடுவுல சங்கதி தொடர்பு இருக்கும். அது மட்டும் அல்லாது இப்ப பிரதம ஷட்கத்திற்கும் மத்தியம ஷட்கத்திற்கும் இடையிலே ஒரு தொடர்பு இருக்க வேண்டுமே. அந்த தொடர்பைத்தான் கிரமமா எந்த வரிசைப்படி அங்கு கூறப்பட்டிருக்கிறதோ அந்த நியமம் அதை அப்படியே பின்பற்றி இவ்விடத்திலே சூச்சிப்பிக்கிறார்னா குறிப்பாலே உணர்த்துகிறார். தது அனுசாரேன சப்தம ஆரம்பே பாஷ்யம். அது என்ன தொடர்பு? ஆத்ம சாட்சா்காரம் தான் இரண்டருக்கும் இருக்கிற தொடர்பே. பக்தி யோகத்தை தொடங்கணும்னு சொன்னால் ஆத்ம சாட்சா்காரம் ஏற்பட்டால் தான் பக்தி யோகத்தையே தொடர முடியும். நானாக்கும் இன்னைக்கு பகவான் இடத்துல பக்தி செய்கிறேன்னு ஒருவன் ஆரம்பிக்கவே முடியாதான். ஏன்னா அந்த பக்தியை தொடங்கணும்னு சொன்னாலே, பகவான் இடத்துல அன்பு ஏற்பட வேண்டும்னு சொன்னாலே, பகவான் என்பவர் யாருன்னு முதல்ல ஞானம் ஏற்பட வேண்டும். பகவான் யாருன்னு சொன்னா நான் யாருன்னு புரிந்து கொண்டால் தானே பகவான் யாருன்னே புரிந்து கொள்ளுவேன். நான் என்னையே அறிந்து கொள்ளாமல் இருந்தால் என்னை காட்டிலும் பரமாத்மா ஒருத்தர் இருக்காருங்கிறது எப்படி புரிந்து கொள்ளுவேன்? உடலை புரிந்து கொண்டு உடலுக்கு உண்டான சுகங்களையே பெரிதாக எண்ணிக்கொண்டிருந்தால் அப்ப பகவானை பத்தின அந்த பெருமையோ அவருடைய அந்த ஞானமோ நமக்கு ஏற்படவே போவதில்லை. அப்ப அது வேண்டும்னு சொன்னால் அதற்கு முதல் படி நான் யார், ஆத்மா யாருங்கிறத புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப ஆத்ம சாட்சா்காரம் தான் இவ்விடத்துல தொடர்பு. கர்மயோகத்தையும் ஞான யோகத்தையும் செய்ய செய்ய அதனாலேயே ஆத்ம சாட்சா்காரம் ஏற்படுகிறது. ஆத்மா உள்ளபடி தான் யாருன்னு உணர்ந்து கொண்டார்னு சொன்னால் என்ன ஏற்படும்? ஆத்மா யாரு? பரமாத்மாவுடைய அடிமை தானே ஜீவாத்மா. ஆத்மாவுக்கு தனியா ஏதேனும் ஞான சக்தி இருக்கா? தனக்கே ஆற்றல் இருக்கா? எல்லா காரியத்தையும் தன்னாலே செய்ய முடியுமான்னு கேட்டா முடியாது. ஆக இந்த ஆத்மா என்பவர் பரமாத்மாவுக்கே எல்லா விதத்திலையும் அடிமைப்பட்டவர் என்பது தெளிவாக தெரியும். எப்பொழுது தெரியும்? கர்மயோகத்தையும் ஞான யோகத்தையும் விடைவிடாமல் செய்யத்தான் ஆத்மா தம்மை நன்கு உணர்ந்து கொள்ளுவார். உணரும் பொழுது பரமாத்மாவுக்கு நான் அடிமைங்கிறத உணருவார். ஆகவே அந்த பரமாத்மாவினுடைய பெருமைகளை எல்லாம் மேற்கொண்டு அறிய முற்படுவார். அப்பொழுதுதான் பக்தி யோகத்தையே தொடங்க முடியும். இந்த கிரம சங்கதி இதத்தான் இவ்விடத்துல ஞான கர்ம அபிநிர்வர்த்தியானா இந்த 2 நாளையும் பெறப்படுகிற, இந்த 2ம் நமக்கு வழங்குகிறது என்று பொருள். ஞானமும் கர்மமும் சேர்ந்துதான் நமக்கு வழங்குகிறது. எதை? பக்தி யோகத்தையே நமக்கு வழங்குகிறது. தது அனுசாரேன இந்த கிரமத்தை அனுசரித்துத்தான் சப்தம ஆரம்பே பாஷ்யம். சப்தம அத்தியாயம் 7வது அத்தியாயத்தினுடைய தொடக்கத்திலே கீதா பாஷ்யத்திலே பகவத் ராமானுஜர் இதை விளக்கி இருக்கிறார். 7வது அத்தியாயம் தான் மத்தியம ஷட்கத்தினுடைய முதல் அத்தியாயம். அதனுடைய தொடக்கத்திலே இப்ப இதற்கு முன் ஷட்கத்திற்கும் இதற்கும் என்ன தொடர்புங்கிறத எம்பெருமானார் அற்புதமாக விளக்குகிறாராம். பிரதமேன அத்தியாய ஷட்கேன பரம பிராப்திய பூதஸ்ய பரஸ்ய பிரம்மணோ நிரவத்யஸ்ய நிகில ஜகதேக காரணஸ்ய சர்வஜ்ஞஸ்ய சர்வபூதாத்ம பூதஸ்ய சத்ய சங்கல்பஸ்ய மகாவிபூதேஹ ஸ்ரீமன் நாராயணஸ்ய பிராப்த்யுபாய பூதம் தது உபாசனம் வக்தும் தது அங்கபூதம் ஆத்மஞான பூர்வக கர்மானுஷ்டான சாத்தியம் பிராப்துஹு பிரத்யகாத்மனோ யாதாத்ம்ய தர்சனம் உக்தம். இதானீம் மத்தியமேன ஷட்கேன பரபிரம்மபூதம் பரமபுருஷம் ஸ்வரூபம் தது உபாசனஞ்ச பக்தி சப்தவாச்சியம் உச்யதே. ததேதத் உத்தரத்ர யதஹ பிரவருத்தி பூதானாம் இத்யாரப்ய மத்பக்திம் லபதே பராம் இதி சம்க்ஷிப்ய வக்ஷ்யதே இதி. என்னது இத்தனையும் அடைப்பு குறிக்குள்ள கொடுக்கிறார். அதாவது கீதா பாஷ்யத்துல எம்பெருமானார் என்ன இவ்விடத்துல விளக்கி இருக்கிறாரோ அதை அப்படியே மேற்கோளாக இவ்விடத்துல எடுத்து காட்டிட்டார். இப்ப அது என்னன்னு நாம விளக்கினால்தானே புரியும். பிரதமேன அத்தியாய ஷட்கேன முதல் ஷட்கம், 6 அத்தியாயங்களை கொண்டிருக்கிற முதல் ஷட்கம். அதிலே பரம பிராப்திய பூதஸ்ய, பிராப்தியம்னா அடையப்படுகிற விஷயம், அடையப்படுகிற அந்த இலக்கு, அதுதான் பிராப்தியம். பரம பிராப்தியம்னு சொன்னால் உயர்ந்த பிராப்தியம். இவரை காட்டிலும் மேலான பிராப்தியமே இல்லை. யார் அந்த உயர்ந்த பிராப்தியம்? பரஸ்ய பிரம்மனோ, வேறு யாராக இருக்க முடியும்? உயர்ந்தவரான சிறந்தவரான பிரம்மம் ஸ்ரீயப்பதி, அவர்தானே உயர்ந்த பிராப்தியமாக இருக்க முடியும். பரஸ்ய பிரம்மனோ நிரவத்யஸ்ய நிகில ஜெகதேக காரணஸ்ய. நிரவத்தியம் என்றால் அவத்தியம்னா குற்றம். அங்க நிர்தோஷத்துவம்னு சொன்னார் அல்லவா, அதேதான் இவ்விடத்துல மற்றொரு சொல்லாலே நிரவத்தியம். துளி கூட அவரிடத்துல குற்றமே கிடையாது. குற்றத்துக்கெல்லாம் தோஷத்துக்கெல்லாம் எதிர்தட்டாக இருப்பவர். சரி, அப்படி தோஷங்களுக்கு எதிர்தட்டாக இருக்கிறார்னா என்ன அர்த்தம்?
எல்லா மங்களங்கள் கல்யாண குணங்களுக்கு ஒரே இருப்பிடமானவர். நிகில ஜெகதேக காரணஸ்ய, அவ்விடத்துல வேதாந்தாச்சாரியர் கூறும் பொழுது சமஸ்த ஜெகதேக காரணம்னு சொன்னார். இவ்விடத்துல நிகில ஜெகதேக காரணம். சமஸ்தனாலும் சகலனாலும் நிகிலனாலும் அகிலனாலும் எல்லாம் ஒரே அர்த்தத்தை கொண்டிருக்கிற பல சொற்கள், வெவ்வேறு சொற்கள். இப்ப நிகிலன்னு சொன்னால் அனைத்து, ஜகத்து எல்லா சேத்தன அச்சேதனங்கள் அனைத்தும் சேர்ந்திருக்கிற இந்த ஜகத்துக்கு ஒரே காரணமாக பரபிரம்மம் இருக்கிறார். சர்வஜன், சர்வஜன்னா அனைத்தையும் நன்கு அறிந்தவர். அவராலே அறியாத விஷயம், அவருக்கு தெரியாத விஷயம்னே ஒண்ணு கிடையாது. அனைத்தையும் நன்கு அறிந்திருப்பவர். சர்வஜ்ஞஸ்ய சர்வ பூதாத்ம பூதஸ்ய, சர்வ பூதங்களுக்கும் ஆத்மா போன்றவராம். இப்ப இந்த உடலுக்கு ஜீவாத்மா உள்ள இருக்கிற ஆத்மா, ஆத்மாவுக்கு அவர் நன்கு தரித்திருக்கணும்னு சொன்னால் அதற்கு உள்ளே பரமாத்மா அந்தர்யாமியாக இருக்கிறார். அப்ப அனைத்து பூதங்கள், அறிவற்ற பொருள்களோ அறிவிருக்கிற பொருள்களோ அனைவருக்கும் ஆத்மாவாக உள்ளிருந்து நியமிப்பவர் யாருன்னா அது பரமாத்மா தானே. அதத்தான் சர்வ பூதாத்ம பூதஸ்ய, அனைத்து பூதங்களுக்கும் ஆத்மா போன்றவர் பரபிரம்மம். சத்திய சங்கல்பஸ்ய, சத்தியமான நினைவு கொண்டிருப்பவர். ஒரு விஷயத்தை நினைக்கிறார், சங்கல்பிக்கிறார். சங்கல்பம்னு சொன்னால் தான் விரும்புகிறார், எத்தையோ ஒண்ணு நினைக்கிறார், இப்படி நடக்க வேண்டும்னு விருப்பம் கொள்கிறார்னு சொன்னால் அது அப்படியே நடைபெறும். பெருமாள் ஒரு விஷயத்தை விரும்புகிறார், இது இப்படி நடக்கணும்னு நினைக்கிறார்னு சொன்னால் அது அப்படியே நடக்குமா? நமக்கு அந்த மாதிரிலாம் உண்டா? நாம விரும்பினால்தான் எதுவும் நடக்காது. விருப்பம் மேற்கொண்டு முயற்சிக்கு அப்புறம் செய்யணும். கடைசியில பகவத் பாகவத அனுகிரகம், பெருமானுடைய அனுகிரகமோ ஆச்சாரோட அனுகிரகம் இருந்தால்தான் அந்த செயல் பரிபூர்ணமாக நடக்குமே தவிர நான் விரும்பினேன் முயற்சி செய்தேன் என்பதற்காக மட்டும் நடக்காது. ஆனா பரமாத்மா எப்படிப்பட்டவர்? சத்திய சங்கல்பன். ஒரு விஷயத்த நான் நடத்தணும்னு பெருமான் முடிவு செய்தார்னு சொன்னால் என்ன தடை வந்தாலும் தடையே இல்லாமல் அத்தனை தடைகளையும் போக்கி நிச்சயமாக அதை நடத்தி முடிக்கக்கூடிய அந்த சக்தி, அந்த ஆற்றலுடையவர். சத்திய சங்கல்பஸ்ய மகாவிபூதேகே ஸ்ரீமன் நாராயணஸ்ய, மகாவிபூதேகேன்னா சிறந்த விபூதி. இவ்வளவு பெரிய ஜெகத் அனைத்தும் எம்பெருமானுக்கு செல்வம். லீலா விபூதி, நித்திய விபூதி என்ன இரண்டு விபூதிகள் எம்பெருமானுடைய செல்வம். அதுல நித்திய விபூதினா ஸ்ரீவைகுண்ட லோகம். அது நித்தியமாக இருக்கும். நித்தியமாக இருக்கும்னா எப்பொழுதும் ஒரே மாதிரி இருக்கும். ஒரு நாள் படைத்தோம், ஒரு நாள் அழித்தோம் என்றே அது இல்லாமல் எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கிற உலகம் அது நித்திய உலகம், நித்திய விபூதி. அது இந்த உலகம், இந்த ஜகத்து என்பது ஒரு காலத்துல படைக்கப்படுகிறது, ஒரு காலத்துல நன்கு காக்கப்படுகிறது, ஒரு காலத்துல அழிக்கப்படுகிறது. அப்ப இது விளையாட்டுக்காக கொண்டிருக்கிற உலகம். இது லீலா விபூதி. இந்த இரண்டு விபூதியும் எம்பெருமான் சொத்தாக கொண்டிருக்கிறார். மகா விபூதேகே ஸ்ரீமன் நாராயணஸ்ய, இதுவரைக்கும் பொதுவான சொற்களாக சொன்னார். இன்னார்தான் விசேஷமா குறிப்பிட்டு சொல்லவே இல்லை. ஏன்னா இது முன்னாடி சொன்னது அத்தனையுமே பொது சொற்கள். பரஸ்ய பிரம்மணோ நிரவத்யஸ்ய நிகில ஜெகதேக காரணஸ்ய சர்வஜ்ஞஸ்ய சர்வபூதாத்ம பூதஸ்ய சத்திய சங்கல்பஸ்ய மகா விபூதேகே என்ன இத்தனை சொற்களால விவரித்தவர் யார்? யார் சுவாமி? அந்த தத்துவம் யார் என்று கேள்வி வருமே. அதற்குத்தான் தெரிவிக்கிறார். ஸ்ரீமன் நாராயணஸ்ய, ஸ்ரீயான மகாலட்சுமியோடு எப்பொழுதும் சேர்ந்திருக்கிறான் இந்த எம்பெருமான். ஒரு நாள் கூட பெருமானுக்கும் பிராட்டிக்கும் பிரிவே கிடையாது. ஸ்ரீமன் நாராயணஸ்ய பிராப்தி உபாய பூதம் தது உபாசனம். அந்த நாராயணனை அடைவது, பிராப்தின்னா அவரை அடைவதுன்னு அர்த்தம். பரம பிராப்தியமா இருக்கிறார் ஸ்ரீமன் நாராயணன் சொன்னால் இப்ப என்ன அர்த்தம்? அவரை தான் அடையணும்னு அர்த்தம். இவர் தான் உயர்ந்த புருஷார்த்தம், உயர்ந்த பயன் அப்படின்னு ஒரு ஞானம் ஏற்படுகிறதுன்னு சொன்னால் இப்ப என்ன அர்த்தம்? அவரை அடைய வேண்டும்ங்கிறத அதால தெரிந்து கொள்ள வேண்டும். அப்ப அவரை அடைய வேண்டும், அதுதான் பிராப்தி. சரி, அடையணும்னா எப்படி அடைகிறது? அதற்கு உபாயம் வேண்டுமே, வழி வேண்டுமே. பிராப்தி உபாய பூதம், அவரை அடைவதற்கு உபாயமாக இது இருக்கிறது. எது இருக்கிறது? உபாய பூதம் தது உபாசனம், அவரை குறித்தே உபாசித்தல், அந்த பரபிரம்மத்தை குறித்தே இடைவிடாது சிந்தித்தல்ங்கிறது தான் பரமாத்மாவை அடைவதற்கு வழி. இத்தனை பெருமைகளோடு இருக்கிற அந்த பரமாத்மாவை நான் அடைய வேண்டும். வாஸ்தவம் எப்படி அடையிறது? வழி இருக்கிறதான்னு கேட்டால் தது உபாசனம், அந்த பரபிரம்மத்தையே மீண்டும் மீண்டும் சிந்தித்தல். உபாசனம்னு சொன்னால் இடைவிடாமல் அந்த எம்பெருமானை குறித்து அன்போடு சிந்தித்தல், தியானித்தல். தது உபாசனம் பக்தும், அவரை பற்றின அந்த உபாசனம், அந்த தியானத்தை சொல்ல வேண்டும் என்பதற்காக தது அங்கபூத, கண்ணனுக்கு இதைத்தான் சொல்லணும்னு விருப்பமா. தான் தான் மிகவும் பெரியவர்,
அகில ஜெகத்திற்கும் தான் தான் காரணம், தான் தான் சர்வஜன், தான் தான் அனைத்து ஜீவாத்மாக்களுக்கும் அத்தனை அச்சேதனங்களுக்கும் ஆத்மா போன்றவன் என்று தம்முடைய பெருமைகளை எல்லாம் நன்கு விளக்கி, ஆகவே அர்ஜுனா நீ என்னத்தான் அடையணும் அப்படின்னு அர்ஜுனனுக்கு உபதேசிக்கணும். இப்படி நேர எம்பெருமான் தன்னை பற்றி அர்ஜுனனுக்கு உபதேசித்து நீ என்னத்தான் அடையணும்னு நேர உபதேசிக்க முடியுமான்னு கேட்டால் அவனே கலங்கி இருக்கிறான். ஐயோ இது தர்மமா இது அதர்மமான்னு தெரியல, இத்தனை பேரை அழிக்கணுமா, ராஜ்யம் எனக்கு வேணுமா வேண்டாமா, இத்தனை பேரை கொன்று இந்த ராஜ்யத்தை அனுபவிப்பது சரியா தவறா, இந்த கலக்கத்துல அவன் இருக்கிறான். அவனிடத்துல போய் அர்ஜுனா நீ இதெல்லாம் விடு, நான் தான் மிகவும் உயர்ந்தவன், என்னை அடைன்னு சொன்னால் நான் கேட்டதே கேள்வியே வேற, நான் இருக்கிற சந்தேகம் எனக்கு ஏற்பட்ட சந்தேகமே வேறு, கண்ணா நீ எத்தையோ சொல்லி கொண்டிருக்கிறாயே, நான் கேட்டதுக்கு நீ பதில் சொல்லலையே என்றுதானே அவன் தவிப்பான். அவனுடைய குழப்பம் போகாதே. அப்ப அவனுடைய குழப்பத்தை முதல்ல தீர்க்க வேண்டும்னு சொன்னால் முதல்ல ஜீவாத்மா யார், அந்த ஜீவாத்மாவுக்கு எத்தனை பெருமைகள், உடலுக்கு எவ்வளவு தாழ்ச்சி இருக்கிறது, இதெல்லாம் புரிய வைத்து விட்டு பின்னர் இந்த ஜீவாத்மாவை காட்டிலும் பரமாத்மா பெரியவர் என்று பின்னாடி தானே பேச வேண்டும். அதற்காகத்தான் இப்போ இதெல்லாம் பின்னாடி சொல்லுவோம் என்பதற்காக முதல் 6 அத்தியாயங்கள்ல ஆத்மாவினுடைய பெருமை, அதே போல அந்த உடலுக்கு உண்டான தாழ்வு அதையெல்லாம் விளக்குகிறார். அப்போ பக்தியை விளக்க வேண்டும், பக்தியினாலே அடையப்படுகிற தம்மை விளக்க வேண்டும்ங்கிறது பெருமானுக்கு விருப்பம். விருப்பம் இருந்தாலும் என்ன பண்ண முடியும், முதல் படியிலேருந்து சொல்லி கொண்டு வந்தால் தானே பின்னர் தம்மிடத்துல கொண்டு சேர்க்க முடியும். ஆகவே முதலிலே இதற்கு அங்கபூதம், இப்பேற்பட்ட இந்த பக்தி யோகத்திற்கு அங்கமாக அதற்கு ஒரு பகுதியாக இருக்கக்கூடிய விஷயங்களை விவரிப்போம் என்று சொல்லி தது அங்கபூத ஆத்ம ஞானபூர்வக கர்மானுஷ்டான சாத்தியம், ஆத்ம ஞானத்தை கொண்டதாய் கர்ம அனுஷ்டான சாத்தியம், கர்மயோகம் கர்மங்களை நன்கு அனுஷ்டிப்பதினாலேயே அடையப்படக்கூடிய பிராப்துகு பிரத்யேகாத்மனோ யாதாத்மிய தர்ஷன முக்தம். பிராப்துகுன்னு சொன்னால் அடைபவன், பிராப்தினா அடைவது, பிராப்துகுன்னா யாரொருவன் அடைகிறானோ, ஒரு பொருள் இருக்கிறது அதுதான் புருஷார்த்தம், அந்த புருஷார்த்தத்தை நான் அடைவது பிராப்தி. இப்ப யார் அடைகிறானோ அவன் பிராப்து. இப்ப நான் தான் பிராப்தா, பிராப்துகு, பிராப்துகுவாகிற அடைபவனுக்கு கர்ம அனுஷ்டான சாத்தியம், கர்மயோகத்தை அனுஷ்டிப்பதினாலேயே என்ன கிட்டும், பிரத்யகாத்மனோ யாதாத்மிய தர்ஷன முக்தம். இந்த பிராப்தாவான இந்த ஜீவாத்மா தம்மை தாமே உணர்ந்து கொள்ளுவதாகிற அந்த யாதாத்மிய தர்ஷனம், அதாவது யாதாத்மிய தர்ஷனம்னு சொன்னால் ஆத்மாவை உள்ளபடி நன்கு காண்கை, இது உக்தம். அப்ப இத முதல்ல பக்தி யோகத்தை விளக்கணும். அதாவது கண்ணன் தாமே தம்மை விளக்கி என்னை அடைவதற்கு பக்தி தான் உபாயம்னு தான் விளக்க வந்தார். ஆனாலும் அதற்கு முதல் படியாக இருப்பதையெல்லாம் விவரித்தால் தானே அங்கு கொண்டு போய் சேர்க்க முடியும். ஆகவே அதற்கு அங்கமாக இருக்கக்கூடியதாய் கர்மயோகத்தினாலே நன்கு அனுஷ்டிக்கப்பட்டு கர்மயோகத்தை நன்கு அனுஷ்டித்து அத்தாலே பெறப்படுகிற ஆத்ம சாட்சா்காரத்தை இந்த முதல் ஷட்கத்திலே முதல் 6 அத்தியாயத்திலே விளக்கினார் என்று சொல்லி அதற்கப்புறம் இதானியும் மத்தியமேன ஷட்கேன, இதற்கு மேலே இதானியம்னா இதற்கு பிறகு, மத்தியமேன ஷட்கேன நடுவாக இருக்கக்கூடிய 6 அத்தியாயங்கள் மத்தியம ஷட்கத்தினாலே பரபிரம்மபூதம் பரமபுருஷஸ்வரூபம், பரபிரம்மமாக இருக்கக்கூடியவராய் பரம புருஷனாக இருக்கக்கூடியவராய் பரமபுருஷஸ்வரூபம் தது உபாசனஞ்ச பக்தி சப்தவாச்சியம் உச்சியதே. அப்ப 3 விஷயங்கள் இந்த மத்தியம ஷட்கத்துல விளக்கப்படுகிறது. 2 விஷயங்கள், பரபிரம்மமாக இருக்கக்கூடிய பெருமான் அவரே பரமபுருஷன் என்று இந்த விஷயம் விளக்கப்படுகிறது. அடுத்து அப்பேற்பட்ட எம்பெருமான் தான் நமக்கு பயனாக இருக்கிறார், அவரை அடைவதற்கு தது உபாசனம், அவரை குறித்த தியானம், அதுதான் பக்தி என்ற அந்த சொல்லாலே வழங்கப்படுகிறது. எம்பெருமானை இடைவிடாது சிந்தித்தலாகிற உபாசனம்ங்கிறது தான் பக்தி என்பதும் இந்த மத்தியம ஷட்கத்திலே விளக்கப்பட்டிருக்கிறது. அப்ப மத்தியம ஷட்கத்திலே பரபிரம்மம் யாரு, பரமபுருஷன் யாரு, அவருடைய பெருமைகள் என்ன என்பது விளக்கப்பட்டிருக்கிறது. அந்த விளக்கத்தினால என்ன கிடைக்கும், அவர்தான் நாம் அடையப்பட வேண்டிய புருஷார்த்தம்ங்கிற அறிவு ஏற்படும். சரி, அப்படி அடையணும்னா எந்த வழி என்று கேள்வி வருமே. வழியாக அவரே இருக்கிறார், அவரை குறித்து இடைவிடாத சிந்தனை, அந்த உபாசனம், அதுதான் பக்தி என்று பெயர் பெற்றிருக்கிறது. அந்த பக்தி யோகம் தான் வழி என்று அத்தையும் இந்த மத்தியம ஷட்கத்திலே விளக்கி இருக்கிறார். ததேதத் உத்தரத்திர யதஹ பிரவருத்தி பூதானாம் இத்தி ஆரம்பிய, யதஹா பிரவருத்தி பூதானாம்ங்கிறது கீதையிலே 18வது அத்தியாயத்திலே 46வது ஸ்லோகம். இந்த நடு 6 அத்தியாயத்துல இந்த விஷயத்தை விளக்கி இருப்பது மட்டுமல்லாது
மீண்டும் பகவத்கீதையினுடைய இறுதி 18வது அத்தியாயத்திலையும் மறுபடி இந்த விஷயம் தான் தான் மிகவும் பெரியவன், பரமாத்மா நான் என்று தம்மை கூறி தமக்கு இருக்கிற பெருமைகளை எல்லாம் அவ்விடத்திலையும் ஒரு தடவை சொல்லி என்னை அடைவதுதான் உயர்ந்த புருஷார்த்தம், அதற்கு பக்தி தான் வழி என்பதையும் அவ்விடத்திலே 18வது அத்தியாயத்திலையும் மீண்டும் விளக்கி இருக்கிறார். எத்தனை ஸ்லோகங்கள்ல? 18வது அத்தியாயத்துல 46வது ஸ்லோகத்துல தன்னுடைய பெருமையை தெரிவிக்கிறார். யதா பிரவருத்தி பூதானாம், அனைத்து பூதங்களும் யாராலே செயல்படுகிறதோ, யதா பிரவருத்தி, பிரவருத்தினா செயல்படுகிறது, பூதங்கள் யதா பிரவருத்தி யாரிடத்திலிருந்து சக்தி பெற்று செயல்படுகிறதோ அப்படின்னா பரபிரமம் தம்மை குறித்து தெரிவிக்கிறார். என்னால்தான் இந்த ஜீவர்கள் இந்த பூதங்கள் எல்லாம் நன்கு செயல்படுகிறார்கள் என்று தம்முடைய பெருமையை அவ்விடத்துல தெரிவித்து, ஆகவே நான் தான் பரதத்துவம் என்று அவ்விடத்துல விளக்குகிறார். இது ஆரம்பிய 46வது ஸ்லோகத்துல தொடங்கி மத்பக்திம் லபதே பராம், இது 54வது ஸ்லோகம். அதே 18வது அத்தியாயத்துல 54வது ஸ்லோகத்துல ஆகவே எதை அடையணும் தெரியுமா? பரமாத்மாவை அடையணும். என்னத்தான் நீங்கள் அடையணும். சரி, அடைவதற்கு எது வழின்னா என்னிடத்திலேயே பக்தி செலுத்துங்கள். மத்பக்திம் லபதே பராம், என்னிடத்திலேயே உயர்ந்ததான பக்தி, உயர்ந்ததான அன்பு, என்னை குறித்தே உயர்ந்த பக்தியை நீங்கள் அடையுங்கள் என்று கண்ணன் பெருமான் உபதேசிக்கிறான். ஆக 46லிருந்து தொடங்கி 54 கிட்டத்தட்ட 10 ஸ்லோகங்கள்ல மீண்டும் தம்முடைய பெருமைகளை கூறி, இதனாலே நான் தான் உங்களுக்கு உயர்ந்த பயன், என்னை அடைவதற்கு என்னை குறித்த உபாசன், என்னை குறித்த அந்த பக்தி அதுதான் வழி என்பதையும் தெரிவித்திருக்கிறாராம். ஆகவே இதனாலதான் இப்ப என்ன சொல்ல வருகிறார்னு சொன்னால், பகவத் தத்துவ யாதாத்மிய அவாப்தி சித்தையே ஞான கர்மாபி நிர்வர்த்தியோ பக்தி யோகா பிரகீர்த்திதா. ஆகவே ஆளவந்தார் இந்த ஸ்லோகத்திலே மத்தியம ஷட்கத்திலே ஞான கர்மம், அதாவது ஆத்மாவை பற்றின உண்மையான ஞானம், அதே சமயத்துல கர்ம அனுஷ்டானம், கர்மயோகத்தை செய்ய செய்ய ஆத்ம சாட்சா்காரம் ஏற்பட்டு அதனாலே பக்தி யோகத்தை தொடங்கலாம். இந்த பக்தி யோகத்தினாலே உயர்ந்த பரதத்துவமான பிரம்மம் பரமாத்மா ஸ்ரீயப்பதி அவரை நன்கு அறிந்து அவரை அடையலாம் என்று இந்த விஷயத்தை ஆளவந்தார் குறிப்பாலே உணர்த்தியிருக்கிறார். அத்தையே பகவத் ராமானுஜர் இவ்விடத்துல விளக்கி இருக்கிறார் என்றெல்லாம் இவ்விடத்துல விளக்கினார் வேதாந்தாச்சாரியர். பக்திரேவ யோகோ பக்தி யோகா, யோகா சன்னஹன உபாய தியான சங்கதி யுக்திஷு அமரகோஷே நானார்த்த வர்க்கே 179வது அந்த வாக்கியமாக காட்டுகிறார். இது பாட்டாத்து யோக சப்தோ அத்திர உபாயபரஹ தியானபரத்வே அப்படி சாமானிய விசேஷ ரூபத்தையா அன்வய சித்திஹி என்று விளக்குகிறார். இப்ப பக்தி யோகான்ற சப்தம் இருக்கிறது அல்லவா, பக்திரேவ யோகோ பக்தி யோகா, பக்தி தான் யோகம். ஏன்னா இதற்கு முன் ஸ்லோகத்துல யோகம்ங்கிற சொல்லுக்கு பொருளே வேறு. யோக லட்சிய சுசம்ஸ்கிருத்தேன்னு அங்கு வந்தது. அங்க யோக லட்சியம்ன்ற இடத்துல யோகம்ங்கிறதுக்கு என்ன அர்த்தம்? ஆத்மா தம்மைத்தாமே நன்கு அறிதல், ஆத்மா தம்மைத்தாமே உணர்ந்து கொள்ளுதல்ங்கிறது அவ்விடத்துல யோகம்ங்கிற சொல்லுக்கு பொருள். ஆனா இந்த ஸ்லோகத்துல இப்ப யோகம்னு சொன்னால் பக்தி யோகம்ங்கிற இடத்துல யோகம்ங்கிறதுக்கு மறுபடியும் ஆத்மா தம்மைத்தாமே உணர்ந்து கொள்ளுதல்ங்கிற பொருள் வராது. இப்ப இவ்விடத்துல எது பொருள்? பக்திரேவ யோகா, பக்தி தான் இவ்விடத்துல யோகம்னு தெரிவிக்கப்படுகிறது. இவ்விடத்துல யோகம்னா என்ன அர்த்தம்? பக்தி, பக்தி என்பது என்ன? இடைவிடாமல் எம்பெருமானை குறித்த சிந்தனை. யோகம்ங்கிற சொல்லுக்கே சேர்ந்திருப்பதுன்னு பொருள். இப்ப ஆத்மாவை பத்தி அதாவது இதற்கு முன் ஸ்லோகத்துல யோகம்னு சொன்னால் ஆத்மாவை குறித்தே இந்த மனது சிந்தித்தல், ஆத்மாவை நன்கு உணர்தல். இப்ப ஆத்மா தன்னிடத்திலேயே சேர்ந்திருக்கிறது, ஆத்மாவினுடைய சிந்தனை மனசுங்கிறது ஆத்மாவினிடத்திலேயே சேர்ந்திருக்கிறது. அதனால அவ்விடத்துல யோகம்ங்கிற சொல்லினாலே ஆத்மா தம்மைத்தாமே உணர்தல்ங்கிற அந்த விஷயம் தெரிவிக்கப்பட்டது. இப்ப இவ்விடத்திலே பக்தி தான் யோகம்னு சொன்னால் என்ன பொருள்னா, பக்திங்கிறது என்ன? நம்முடைய சிந்தனைங்கிறது பெருமானோட சேர்ந்திருக்கிறது, நம்முடைய மனசு பெருமானை விட்டு நீங்காமல் எப்பொழுதும் அவரோடு சேர்ந்திருக்கிறது, அதுதான் யோகம். யோகம்னு சொன்னால் சேர்ந்திருப்பது. இவ்விடத்துல பக்தி தான் யோகம்னா அப்ப என்னுடைய மனசு எம்பெருமானுடைய விட்டு நீங்காமல் எப்பொழுதும் அவரிடத்துல சேர்ந்திருக்கிறது. அதற்குத்தான் மேலும் விளக்கத்தை தெரிவிக்கிறார். யோகம்னா என்ன அர்த்தம்? அமர கோஷத்துல இப்படித்தான் யோகம்ங்கிற சொல்லுடைய பொருளை விளக்கி இருக்கிறார்கள். சன்னஹன உபாய தியான சங்கதி யுக்திஷு, இந்தந்த அர்த்தங்கள்ல யோகம்ங்கிற சொல்ல பிரயோகிக்கலாம். சன்னகனம்னு சொன்னால் அருகே இருத்தல்,
ரெண்டு விஷயங்கள் அருகே இருக்கிறதுன்னு சொன்னால் யோகமா இருக்கா அப்படின்னு சொல்லலாம். யோகம்னு சொன்னால் ரெண்டும் கூடி இருக்கிறது. அப்ப ரெண்டு விஷயம் சேர்ந்து இருக்கிறதுங்கிற பொருள்ல யோகம்ங்கிற சொல்ல பிரயோகிக்கலாம். அடுத்தது சன்னகன உபாய வழி என்பதை குறிப்பதற்கும் யோகம்ங்கிற சொல்ல பிரயோகிக்கலாமா. பக்தி யோகம்ங்கிற இடத்துல பக்திங்கிற அந்த யோகம்ங்கிறதே வழியாக இருக்கிறது அல்லவா, பகவானை அறிவதற்கோ பகவானை அடைவதற்கோ. பக்தி யோகம்ங்கிறது உபாயம்னு சொல்லியிருக்கோம். இப்ப உபாயங்கிற அர்த்தத்திலையும் யோகம்ங்கிற சொல்லை பிரயோகிக்கலாம். சன்னகன உபாய தியானம். யோகம்னு சொன்னால் தியானம் என்ற பொருளையும் பிரயோகிக்கலாம். தியானம்ங்கிற பொருளும் கிட்டும். தியானம்னா சிந்தித்தல். இப்ப யோகம்ங்கிற சொல்லாலேயே இத்தனை பொருள் நமக்கு கிடைக்கிறது. அடுத்து சங்கதி. சங்கதினா தொடர்பு, ஒன்றோடு ஒன்று ரொம்ப தொடர்பு பட்டு நெருக்கமாக இருக்கிறது, அதற்கும் இதற்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கிறதுன்னு சொன்னால் அவ்விடத்திலையும் யோகம்ங்கிற சொல்லை பிரயோகிக்கலாம். யுக்திஷு. ஆக இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் யோகம்ங்கிற சொல்லை பிரயோகிக்கலாம். ஆகவே இப்ப இவ்விடத்துல பக்தி யோகா பிரகீர்த்திதாங்கிற இந்த ஸ்லோகத்திலே பக்தி யோகம்ங்கிற இடத்துல யோகம்ங்கிற சொல்லுக்கு என்ன பொருள்னா பக்தேரேவ யோகா, பக்தியே இவ்விடத்துல யோகம் என்று குறிப்பிடலாக கொள்ளலாம். அல்லது இது பாடாத்து யோக சப்தோ அത്ര உபாயபரஹ, பக்தி தான் இவ்விடத்துல யோகம், அதே பக்தி தான் இவ்விடத்துல உபாயமாகவும் இருக்கிறது. அப்ப யோகம்ங்கிறதுனாலே பக்தி, யோகம்ங்கிறதுனாலே உபாயம் என்று பொருள் கொள்ளலாம். பரமானை அடைவதற்கோ அறிவதற்கோ இந்த பக்தி தான் உபாயமாக இருக்கிறது. தியான பரத்வே அபி, அல்லது தியானம்னு கொள்ளலாம். யோகம்னு சொன்னால் தியானம்ங்கிற பொருளையும் பார்த்தோமே. அப்ப பக்தி யோகா அப்படிங்கிறதுனாலே பெருமானை குறித்து விருப்பத்தோடு அன்போடு தியானித்தல் என்கிற பொருளையும் இவ்விடத்துல கொள்ளலாம். தியான பரத்வேபி சாமானிய விசேஷ ரூபத்தையா அன்வய சித்தி. தியானம்னு சொன்னால் பக்திங்கிறதுக்கும் தியானங்கிறதுக்கும் சிறு வேறுபாடு இருக்கிறது. இவ்விடத்துல யோகாங்கிறதுனால தியானம்னு கொண்டால் பக்தியோடு முரண்படுமா என்றால் முரண்படாது. தியானம்னு சொன்னால் சிந்தித்தல், பக்தின்னு சொன்னால் அன்போடு சிந்தித்தல். தியானம்னு சொன்னா ஒரு விஷயத்த நினைத்து கொண்டே இருக்கிறேன். இப்ப ஹிரண்யகசிபு பகவானை பத்தி நினைத்து கொண்டிருந்தானா இல்லையா? எப்ப பாரு நினைத்து கொண்டிருந்தான். ஆனா விரோத மனப்பான்மையோடு நினைத்து கொண்டிருந்தான். எங்கேயாவது அவரை பார்த்தா அழிச்சிடுவேன், என் கண்ணுக்கு முன்னாடி வந்தா உடனே அவனை தீர்த்துடுவேன் அப்படின்னு அந்த விரோத மனப்பான்மையோடு 24 மணி நேரமும் பெருமானை குறித்து சிந்தனையோட தான் இருந்தான். எங்க இருக்கான், எங்க இருக்கான், எந்த இடத்துல இருக்கான், எங்க இருக்கான்னு சுத்தி முத்தும் எல்லா இடத்துலயும் பார்த்து கொண்டிருந்தான். அப்ப அவனும் சிந்தித்து கொண்டுதானே இருந்தான். அதை தியானம்னு சொல்ல முடியுமா? முடியாது. இப்ப தியானம்னு சொன்னால் அன்போடு இடைவிடாமல் சிந்திக்க வேண்டும். ஆகவே இவ்விடத்துல தியானம்ங்கிறது யோகம்ங்கிற சொல்ல தியானம்ங்கிற அர்த்தத்துல கொண்டாலும் சாமானிய விசேஷ ரூபத்தையா அன்வய சித்தி. பொதுவாக தியானம்ங்கிற அந்த சொல்ல முதல்ல எடுத்துக்கொண்டு இவ்விடத்துல விசேஷமா பொருள் பார்த்தால் அப்ப தியானம்ங்கிறது அன்போடு சிந்தித்தல். ஆகவே அது பக்தியாகத்தான் இருக்க முடியும். ஆகவே பக்தி யோகம்னு சொன்னால் இடைவிடாமல் அன்போடு சிந்தித்தல் என்ற பொருளை கொள்ள வேண்டும் என்று தெரிவித்து மேல பிரகீர்த்திதா அப்படிங்கிற சொல்ல மாத்திரம் விளக்குகிறார். அதுதான் இறுதியான சொல். பிரகீர்த்திதா ஸ்வரூபத இதி கர்த்தவ்யதயா கர்த்தவ்யதாதோ விஷயதா காரியதச்ச பிரகிருஷ்டதையா கீர்த்திதா இத்தியர்த்தா. பிரகீர்த்திதா, கீர்த்திதானா புகழ்ந்து பேசப்பட்டிருக்கிறது. பிரகீர்த்திதானா மிகவும் சிறப்பாக புகழ்ந்து பேசப்பட்டிருக்கிறது. ஸ்வரூபத இதி கர்த்தவ்யத அதோ விஷயதா காரியதச்ச பிரகிருஷ்டதையா பிரகீர்த்திதா இத்தியர்த்தா. என்ன பெருமை இவ்விடத்துல புகழ்ந்து பேசப்பட்டிருக்கிறதுனா அதற்கு ஏதாவது புகழ் இருக்கணுமே. பக்தி யோகத்துக்கு இல்லாத புகழா என்ன? அதற்கு இல்லாத பெருமையா? அது பெருமைதான். ஸ்வரூபதா அதற்கு பெருமை. இயற்கையிலேயே பக்திக்கு எத்தனையோ பெருமை. எம்பெருமான குறித்த சிந்தனைன்னு சொன்னால் அதுவும் அன்போடு தியானித்தல்னு சொன்னா அதற்கு எவ்வளவு பெரிய பெருமை இருக்கிறது. ஸ்வரூபதா அதனுடைய தன்மையை பார்த்தாலும் அதற்கு புகழ் இருக்கிறது. கர்த்தவ்யதாதோ கர்த்தவியம், இந்த பக்தி தான் ஜீவாத்மாவுக்கு கர்த்தவியம். ஜீவாத்மா பரமாத்மாவுக்கு தொண்டன்னு சொன்னால் தொண்டனுக்கு தன்னுடைய சுவாமியின் இடத்துல அன்பு இருப்பதுங்கிறது கர்த்தவியம் அல்லவா, கடமை. ஒவ்வொரு தொண்டனுமே தன்னுடைய தலைவன் சுகமாக இருக்க வேண்டும், ஆனந்தமாக இருக்க வேண்டும், நிறைய அவர் எப்பொழுதும் மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும், அவருக்கு நான் எல்லா விதத்திலையும் தொண்டு செய்வேன் என்று அவருடைய ஆனந்தத்தையே குறிக்கோளாக கொண்டிருப்பவன் தானே தொண்டன். அப்ப இடைவிடாமல் எம்பெருமானிடத்துல அன்போடு இருத்தல்ங்கிறது தான் ஒரு தொண்டனுக்கு, ஒரு அடிமைக்கு முக்கியமான தன்மை. அப்ப கர்த்தவியம், நமக்கு பகவானிடத்துல பக்திங்கிறது கர்த்தவியம், கடமை. ஒரு ஜீவாத்மா பகவானிடத்துல அன்போடு இருத்தல்ங்கிறது இன்றியமையாத கடமை என்ற விஷயத்திலும்
இதற்கு பெருமை. கர்த்தவியதாதோ விஷயதா காரியதஷ்ச பிரகிருஷ்டதையா கீர்த்திதா. இப்படியெல்லாம் இந்த மத்தியம ஷட்கத்துல கண்ணன் விளக்கி இருக்கிறார். பக்தி யோகத்துக்கு எவ்வளவு பெருமைங்கிறதையும் விளக்கி இருக்கிறார். ஜீவாத்மாவுக்கு இந்த பக்தி தான் கடமை. அர்ஜுனா, உனக்கு இந்த பக்தி யோகங்கிறது உன்னை விட்டு பிரிக்கவே முடியாது, நீ இதை விட்டு நீங்கவும் முடியாது, கண்டிப்பா பக்தி யோகத்தை செய்துதான் ஆக வேண்டும் என்று கர்த்தவியமாகவும் இந்த விஷயத்தை அவர் அவ்விடத்துல தெரிவித்திருக்கிறார். மேலே காரியதஷ்ச, கர்த்தவியம் அதே போல காரியம், இதுதான் செய்யப்பட தகுந்தது. கர்த்தவியம்னு சொன்னால் கடமை. அடுத்தது காரியதஷ்டன்னா இதத்தான் செய்வதற்கும் சுலபம், மற்றதெல்லாமே செய்வதற்கு துர்லபம். ஆனா பகவான் இடத்துல பக்தி செய்வதுங்கிறது தான் காரியப்படும், செய்வதற்கு அதுதான் தகுந்தது. காரியதஷ்ட பிரகிருஷ்டதையா, எப்படி செய்யப்பட வேண்டும் என்பதும் இவ்விடத்துல கூறப்பட்டிருக்கிறது. அப்போ பக்தி யோகத்தினுடைய ஸ்வரூபம் அது எப்பேற்பட்ட பெருமை கொண்டிருப்பதுங்கிறது இவ்விடத்துல புகழ்ந்து பேசப்பட்டிருக்கிறது. அடுத்து பக்தி யோகம்தான் அனைவருக்கும் கடமை என்றதும் இவ்விடத்துல புகழ்ந்து பேசப்பட்டிருக்கிறது. அடுத்து பக்தி யோகத்தை எப்படி செய்யணும், காரியதஷ்ட, இந்த பக்தி யோகத்தை எப்படி கடைபிடிக்கணும், எப்படி தொடங்கணும், அது எப்படி மேலே மேலே வளரும், அதனுடைய இறுதியில என்ன நடக்கும் என்பதெல்லாம் விளக்கமா இவ்விடத்துல பேசப்பட்டிருக்கிறது. பிரகிருஷ்டதையா என்னால் ரொம்ப சிறப்பாக, ரொம்ப பெருமை பொங்கும் விதத்திலே, பெருமையை அனைவரும் அறிந்து கொள்ளுமா போலே, கீர்த்திதா இத்தியர்த்தா. இப்படி இந்த மத்தியம ஷட்கத்துல இந்த பக்தி யோகம் பேசப்பட்டிருப்பதினாலே இவ்விடத்துல ஆளவந்தார் பிரகீர்த்திதகான்கிற சொல்லை உபயோகித்திருக்கிறார் என்று சொல்லி மூன்றாவது ஸ்லோகத்தினுடைய வியாக்கியானத்தை நிறைவுறுத்துகிறார். மத்தியமே பகவத் தத்துவ யாதாத்மிய அவாப்தி சித்தையே ஞான கர்மாபி நிர்வர்த்தியோ பக்தி யோகா பிரகீர்த்திதா. மத்தியம ஷட்கத்திலே பக்தி யோகம் கூறப்பட்டிருக்கிறது. அந்த பக்தி யோகம் எப்படி ஏற்படும், ஞான கர்ம யோகத்தினாலே கிடைக்கும். அந்த பக்தி யோகத்தினாலே எது பயன், பகவத் தத்துவ யாதாத்மிய அவாப்தி சித்தி, பகவானாகிற அந்த தத்துவம் அவரை உள்ளது உள்ளபடியாக அவருடைய பெருமைகளை எல்லாம் நன்கு உணர்ந்து அவரை அடைதலாகிற அந்த பயன், அதற்கு பக்தி யோகம் உபாயம் என்பதுதான் இந்த மத்தியம ஷட்கத்திலே விளக்கப்பட்டிருக்கிறது என்று ஆளவந்தார் தெரிவித்தார். அதை வேதாந்தாச்சாரியரும் அதற்குன்னு அந்த பிரமாணங்களை எல்லாம் எடுத்து காட்டி விளக்கினார். அதை யதாமதி யதாசக்தி அனுபவித்தோம். இனி மேற்கொண்டு நான்காவது ஸ்லோகம், கீதார்த்த சங்கிரகத்தினுடைய நான்காவது ஸ்லோகத்திலே சரமஷட்கம், அதாவது அடுத்திருக்கிற மீதி அத்தியாயங்கள் 13வது அத்தியாயத்திலிருந்து 18வது அத்தியாயம் வரைக்கும் என்ன பொருள், அந்த சரமஷட்கத்தினுடைய பொருள் என்ன என்பதை அதிலே விவரிக்கிறார். அதனுடைய அர்த்தத்தை வேதாந்தாச்சாரியரும் தம்முடைய வியாக்கியானத்திலே அழகுல விளக்குகிறார். அது என்ன என்பதை அடுத்த காலக்ஷேபத்திலே அனுபவிக்கலாம். பிருந்தாரண்ய நிவாசாய பலராமானுஜாய ருக்மிணி பிராணநாதாய பார்த்தசூதாய மங்களம். ஸ்ரீமதே ரம்யஜாமாத்ர முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயாத் நித்யஸ்ரீ நித்யமங்கலம். ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம்.